Hello everyone, welcome to Study Buddy Tamil. நம்ம இன்னைக்கு நவம்பர் 9th கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்னெல்லாம் பார்க்க போகிறோம்னா, no consensus is derailing counter-terror diplomacy, content moderation through co-regulation, should the age of consent be changed for adolescents, Nicobar gets assent for diversion of 130 square kilometer of forest, letter to the new Chief Justice of India, restricted herbicide glyphosate and the larger GM question. And miscellaneous news and questions பார்க்க போகிறோம். இது நேற்று கொடுத்துருந்த கொஷின்ஸ்க்கான ஆன்சர் செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் சீக் ஜத்தாஸ் அப்படின்னா வந்து ரிலீஜியஸ் குரூப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. நம்ம ஸ்டடி படியில் வந்து என்சிஆர்டி கிளாஸஸ் அண்ட் ப்ரிலிம்ஸ் கம் மெயின்ஸ் கோர்ஸ் போயிட்டுருக்கு. இதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னா இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். கரண்ட் அஃபேர்ஸ் மேகசின் மந்த்லி மேகசின் வந்து அவைல் பண்ணணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி கேட்டுக்கலாம். இதோட காஸ்ட் வந்து 99 rupees மட்டும்தான். ஃபர்ஸ்ட், நோ கன்சென்சஸ் இஸ் டிரைலிங் கவுண்டர் டெரர் டிப்ளமசி. இப்போ இதில் இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அகைன்ஸ்ட் த டெரரிசம் எந்த ஒரு பெரிய ஸ்டெப்ஸும் எடுக்கப்படுறதில்ல அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாயிண்ட் சொல்கிறாங்க. இதில் என்னென்னா, யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் யுஎன்எஸ்சி பற்றி முக்கியமாக பார்ப்போம். அப்புறம் அக்ராஸ் த குளோப் டெரரிசம்னால வந்து என்னென்ன இஷ்யூஸ்லாம் வந்திருக்கு அண்ட் எதனால் நம்ம இந்த கவுண்டர் டெரரிசமாக ப்ராப்பராக பண்ண முடியல அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கல் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு யுஎன்எஸ்சி யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றி பார்த்தரலாம். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டு தான் இருக்கோம். இருந்தாலும் ஜஸ்ட் ஒரு டைம் ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். இது வந்து ஒரு 15 மெம்பர் பாடி. இல்லை ஒரு 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் இருக்காங்க. யூஎஸ், யூகே, ஃப்ரான்ஸ், ரஷ்யா அண்ட் சைனா. அண்டு ஒரு ரிசல்யூஷன் இவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னலாம்னா, பீஸ் மேக்கிங். ஸோ வேர்ல்டு லெவலில் டெரரிசம் அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது, பீஸ்ஃபுல்லாக இருக்கணுங்கிறது அவங்களோட முக்கியமான ஃபங்க்ஷன். த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் இன்டர்நேஷனல் சாங்ஷன்ஸ். ஸோ யாரெல்லாம் வந்து டெரரிஸ்ட்டில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ அந்த பர்டிகுலர் கண்ட்ரீஸ் மேலே சாங்ஷன்ஸ் தடைகள் விதிக்கிறது. இட் இஸ் த ஒன்லி யூஎன் பாடி வித் தி அத்தாரிட்டி டு இஷ்யூ பைண்டிங் ரிசல்யூஷன் டு த மெம்பர் ஸ்டேட்ஸ். பைண்டிங் ரிசல்யூஷன் அப்படின்னா, இப்போ யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சிலில் ஏதாவது ரிசல்யூஷன் கொண்டு வராங்க அண்ட் இட் இஸ் பைண்டிங் அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னா, என்ன ரிசல்யூஷன் கொண்டு வந்தாலுமே அதில் இருக்கக்கூடிய மெம்பர் கண்ட்ரீஸ் அப்படிங்கிறவங்க ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். It is the only UN body with the authority to issue binding resolutions to the member states. How a resolution passes. அதாவது யூஎன் சார்ட்டரில் இருக்கக்கூடிய ஆர்டிகல் 27 கீழே தான் வந்து அவங்க நிறைய ரெசல்யூஷன்ஸ் பாஸ் பண்ணுவாங்க. அண்ட் 9 பாசிட்டிவ் ஓட்ஸ் வந்து முக்கியமாக தேவை ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணுறதுக்கு. நெகட்டிவ் ஓட் ஆர் வீட்டோ பை அ பெர்மனன்ட் மெம்பர். இப்போது இந்த 5 P5ன்னு சொல்லுவாங்க, 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து ஏதாவது இந்த ரெசல்யூஷனுக்கு வீட்டோ பவரை யூஸ் பண்ணி நாங்கள் இதுக்கு வந்து ஒத்துக்க மாட்டோம்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியாது. பிகாஸ் ஒன்லி ஆன் கன்சென்சஸ், அதாவது 5 பேருமே ஒத்துக்கிட்டால் மட்டும்தான் அதெல்லாம் பாஸ் பண்ண முடியும். யாராவது ஒருத்தர் வந்து அவங்களோட வீட்டோ பவர் யூஸ் பண்ணாலுமே அந்த பர்டிகுலர் ரெசல்யூஷனை பாஸ் பண்ண முடியாது. அப்ஸ்டனேஷன் இஸ் நாட் ரிகார்டட் அஸ் அ வீட்டோ இன் மோஸ்ட் கேசஸ். அப்ஸ்டனேஷனாக நாங்கள் வந்து நியூட்ரலாக இருப்பாங்க இல்லையா, நாங்கள் வந்து இது எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்ல மாட்டோம், அட் த சேம் டைம் சப்போர்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டோம். அவங்க வந்து அதுலேருந்து ஒதுங்கிக்குவாங்க. அந்த பர்டிகுலர் அப்ஸ்டனேஷனை வீட்டோ அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. யுனைடெட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் ரெசல்யூஷன் 1267 கமிட்டி. இப்போது இந்த நிறைய ரெசல்யூஷன்ஸ் இருக்கும் இல்லையா, 1267 அந்த ரெசல்யூஷனில் பார்த்தீங்கன்னா அல்கொய்தா அண்ட் தாலிபா சாங்ஷன் கமிட்டி வந்து வச்சுருக்காங்க. லைக் இந்த டெரரிசம்க்குலாம் வந்து யார் ஃபண்டிங் பண்ணுறாங்களோ அவங்க மேலே சாங்ஷன்ஸ் விதிக்கிறது இந்த கமிட்டி பார்த்துப்பாங்க. இஃப் அன் இண்டிவிஜுவல் ஆர் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் இஸ் இன்க்ளூடட் இன் திஸ் லிஸ்ட், இட் ஹெல்ப்ஸ் இன் ரெஸ்ட்ரிக்டிங் தேர் மூவ்மெண்ட், ஃபினான்ஷியல் பெனால்ட்டிஸ் அண்ட் அசெட்ஸ் ஃப்ரீஸ் அமாங் அதர்ஸ். இப்போது இந்த டெரரிசம் குரூப்லாம் இருக்கு இல்லையா, டிஃப்ரெண்ட் டெரரிஸ்ட் குரூப் இருக்குது. அந்த ஏதாவது ஒரு குரூப்பை வந்து இந்த லிஸ்டிங் கீழே கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அவங்களோட அசெட்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக ஃப்ரீஸ் பண்ணிடுவாங்க. மற்ற கண்ட்ரீஸ்க்கு அவங்களால போக முடியாது, அந்த ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது இருக்கும். அண்ட் ஃபினான்ஷியல் பெனால்ட்டிஸ் அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கும் இன்கேஸ் அவங்க யுஎன்எஸ்சி கீழே இருக்கக்கூடிய அந்த கமிட்டியோட லிஸ்ட்டில் வந்துட்டாங்க அப்படின்னா. இப்போ வந்து நம்ம யுஎன்எஸ்சி பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்துறோம். இப்போ பர்டிகுலராக அகெயின்ஸ்ட் டெரரிசம் என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுத்திருக்காங்கன்னு, எதனால் வந்து நம்மளால் அதை ப்ராப்பராக அச்சீவ் பண்ண முடியல அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்தியாவில் என்னென்ன ஸ்பெஷல் செஷன் வந்து நடத்தியிருக்காங்க அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ லாஸ்ட் மந்தில் பார்த்தீங்கன்னா மும்பை அண்ட் நியூ டெல்லியில் யுஎன்எஸ்சியோட கவுண்டர் டெரரிசம் கமிட்டி, யுஎன்எஸ்சி சிடிசின்னு சொல்லுவாங்க, அது வந்து இந்தியா ஹோஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதில் முக்கியமாக எதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க, நியூ அண்ட் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், அந்த டெரரிசம்னால இருக்கும் இல்லையா, அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட்டு, நியூ டெல்லி வில் ஹோஸ்ட் த 3rd edition ஆஃப் நோ மணி ஃபார் டெரர். இந்த நோ மணி ஃபார் டெரருடைய 3rd edition கான்ஃபரன்ஸை நியூ டெல்லியில் வந்து நடத்த போகிறாங்க, which will consider dealing with the future methods of financing terrorism. And in December பார்த்தீங்கன்னா, when India takes over the presidency of UNSC for the last time before its 2-year term at the council ends, India will chair special briefing on global counter-terrorism architecture, looking at the challenges ahead. இப்போ குளோபல் லெவலில் பார்த்தீங்கன்னா டெரரிசம் அப்படிங்கிறது அதிகமாகிடுச்சு இல்லையா, அதனால் இந்தியா வந்து நெக்ஸ்ட் அந்த டிசம்பர் மந்தில் அவங்களோட பிரசிடென்சி வரப்போ என்ன பண்ண போகிறாங்கன்னா, குளோபல் கவுண்டர் டெரரிசம் ஆர்கிடெக்சர் பற்றினா ஒரு ஸ்பெஷல் ப்ரீஃபிங் வந்து ஹெட் பண்ண போகிறாங்க, லீட் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
இப்போ நம்ம என்ன தான் வந்து அகெயின்ஸ்ட் டெரரிசம் நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்தாலுமே நமக்கு ஏகப்பட்ட சேலஞ்சஸ் வந்து இருக்குது குளோபல் லெவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா, the first challenge is that the global war on terrorism as envisioned by the United States after 9/11 has come to an end with the final chapter written last year as the United States fought against the Taliban. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த குளோபல் வார் ஆன் டெரரிசம் அப்படிங்கிறத இனிஷியலாக யூஎஸ்ஏ இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. பிகாஸ் அந்த 9/11 அட்டாக்ஸ் நடந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்து இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இப்போ அது வந்து ஒரு முடிவுக்கு வந்துருச்சு. பிகாஸ் ரீசெண்டாக லாஸ்ட் இயர் வந்து ஆப்கானிஸ்தான் வந்து தாலிபான் டேக் ஓவர் பண்ணப்போ யூஎஸ் வந்து எந்த ஒரு பெரிய ஸ்டெப்புமே எடுக்கல. அவங்க வந்து மறுபடியும் யூஎஸ்கே வந்துட்டாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஆர்மி பீப்புளெலாம். அதனால் இந்த குளோபல் வார் ஆன் டெரரிசம் அப்படிங்கிறது ஒரு எண்டுக்கு வந்துருச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் குளோபல் லெவலில் ஏகப்பட்ட டெரரிசம் குரூப்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சும் எந்த ஒரு மேஜர் கண்ட்ரீஸும் லைக் டெவலப்டு கண்ட்ரீஸும் தே ஆர் நாட் கான்சன்ட்ரேட்டிங் ஆன் தட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாயிண்டில் பாருங்கள், ஆர்குமெண்ட்ஸ் ஆஃப் த US, UK ஃபெல் ஆன் த டெஃப் இயர்ஸ் இன் த அரப் எமிரேட்ஸ் அண்ட் அஃப்கோர்ஸ் பாகிஸ்தான், ஆல் ஆஃப் விச் வர் கில்டு பை த சேம் டெரரிஸ்ட் இன் த லேட்டர் இயர்ஸ். இப்போது இவன் என்னென்னா எல்லா இந்த டெரரிஸ்ட் அட்டாக்குமே ஒரு பர்டிகுலர் குரூப் ஆஃப் டெரரிஸ்ட் தான் வந்து காரணமாக இருக்காங்க. என்ன தான் வந்து நிறைய ஆர்குமெண்ட்ஸ் பண்ணாலுமே அது பெரிய அளவில் யாரும் பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ணுறதில்ல. இது வந்து ஃபஸ்ட்டு சேலஞ்ச். ஸோ என்ன தான் இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்தாலும் எந்த ஒரு டெவலப்டு கண்ட்ரீஸும் ப்ராப்பரான ஃபோக்கஸ் அந்த பாயிண்டில் கொடுக்குறதில்ல. இது வந்து ஃபஸ்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட், த மேக்ஸிமம் இந்தியா ரிசீவ்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் குளோபல் கோஆப்ரேஷன் வாஸ் ஆக்சுவலி ஃப்ரம் த எக்கனாமிக் ஸ்ட்ரிக்சர்ஸ் தட் த FATF கிரே லிஸ்ட் பிளேஸ்ட் ஆன் பாகிஸ்தான். நம்ம இந்தியா வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, பாகிஸ்தானில் அந்த டெரரிஸ்ட் குரூப்புக்கு ஃபினான்சிங் பண்ணுறதை நிறையா இன்டர்நேஷ்னல் ஃபோரத்தில் வந்து சொல்லியிருக்கோம். நமக்கு அல்டிமேட்லி ஒரு கோஆப்ரேஷன் அப்படிங்கிறது கிடச்சிது, குளோபல் கோஆப்ரேஷன். என்னென்னா, இந்த ஃபினான்ஷியல் ஆக்ஷன் டாஸ்க் ஃபோர்ஸ் FATF இருக்குல்லையே, அவங்க வந்து பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்டில் கொண்டு வந்துட்டாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி ரீசெண்டாக பாகிஸ்தான் இந்த கிரே லிஸ்ட்லேருந்து எடுத்துட்டாங்க. இப்போது FATF வந்து பாகிஸ்தானை கிரே லிஸ்ட்லேயே வச்சுருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த IMFலேருந்தோ இல்லை வேர்ல்ட் பேங்க்லேருந்தோ இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய சலுகை எல்லாம் வந்து அந்தளவுக்கு பெருசாக கிடைக்காது. மற்ற கண்ட்ரீஸ் கிட்ட வந்து ஹெல்ப் கிடைக்காது. பிகாஸ் தே ஆர் பிளேஸ்ட் இன் த கிரே லிஸ்ட். ஆனால் இப்போ வந்து அந்த கிரே லிஸ்ட்லேருந்து பாகிஸ்தானை எடுத்துட்டாங்க. ஸோ அது வந்து செகண்ட் சேலஞ்சாக இருக்குது. தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, த வீக் இன்டர்நேஷனல் ரெஸ்பான்ஸ் டு த தாலிபான்ஸ் டேக் ஓவர் ஆஃப் காபுல் அண்ட் த ஆப்ரேஷன் ஆஃப் விமன் அண்ட் மைனாரிட்டிஸ் இன் த கண்ட்ரி டெமான்ஸ்ட்ரேட்ஸ் அண்ட் இன்க்ரீசிங் லெவல் ஆஃப் ஃபெட்டிக் இன் டீலிங் வித் த ப்ராப்ளம்ஸ் ஆஃப் தி அதர் கண்ட்ரி. இப்போது இந்த ஆப்கானிஸ்தானை வந்து தாலிபான் கம்ப்ளீட்டாக டேக் ஓவர் பண்ணாங்கல்ல, எந்த ஒரு கண்ட்ரீஸுமே அதை வந்து சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு முன் வரலை. இதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டெரரிசமோட இன்டென்சிட்டி வந்து அதிகமாகிடுச்சு. ஆனால் அதை வந்து எதிர்க்கணும்னு நினைக்கிறவங்களோட சப்போர்ட் வந்து ரொம்பவே குறைஞ்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது the weak international response to the Taliban's takeover அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The hard reality for India is that the future of counter-terrorism cooperation is going to be less cooperative and counter-terrorism regimes such as UNSC resolutions etc. have become absolute and toothless. நமக்கு என்னென்னா, ஃப்யூச்சர் டைமில் இந்த அகெயின்ஸ்ட் கவுண்டர் டெரரிசம் நம்ம என்ன தான் வந்து ட்ரை பண்ணாலுமே இந்த இன்டர்நேஷ்னல் ஃபோரம்ஸ் எதுவுமே பெரிய அளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகாதனால டெரரிசம் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆக தான் போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடக்குது இல்லையா, அதனால் என்னென்னா, இட் இஸ் நாட் ஓன்லி டைவர்ட்டிங் த அட்டென்ஷன் ஃப்ரம் டெரரிசம் பட் ஆல்சோ பிளரிங் த லைன்ஸ் ஆஃப் வாட் கான்ஸ்டியூட்ஸ் டெரரிசம். இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. இந்த ரஷ்யா உக்ரைன் வார் நடக்கிறனால என்னென்னா, நம்மளோட அட்டென்ஷன் எல்லாமே டுவர்ட்ஸ் ரஷ்யா உக்ரைன் வாரை பொறுத்து தான் இருக்குது. டெரரிசம் பற்றி நம்ம பெருசாக அந்தளவு கண்டுக்கிறது இல்லை. ஆனால் அது மட்டும் இல்லாமல் எது டெரரிசம் அப்படிங்கிற ஒரு ப்ராப்பர் டெஃபினிஷனே வந்து இல்லாமல் போயிடுச்சு. The UNSC is unable to pass any meaningful resolution that are not vetoed by Russia or Western members, and China has been able to block as many as 5 terror designation requested by India and US. இப்போ என்னென்னா, நம்ம முன்னாடி அந்த UNSC பற்றி பார்க்குறப்ப என்ன பார்த்துருந்தோம், அந்த 5 பெர்மனன்ட் மெம்பர்ஸ் வந்து கன்சென்சஸ் முறையில் அந்த ரெசல்யூஷனை பாஸ் பண்ணால் மட்டும்தான் அது பாஸ் ஆகும். யாராவது ஒருத்தர் அந்த பெர்மனன்ட் மெம்பர்ஸில் இருக்கவங்க வீட்டோவை யூஸ் பண்ணாலுமே த ரெசல்யூஷன் cannot be passed அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ நம்ம US அண்டு இந்தியா வந்து என்ன பண்ணியிருந்தோம்னா, இந்த மாதிரி நிறைய டெரரிஸ்ட் குரூப்பை வந்து லிஸ்டிங் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு UNSC சொல்லியிருந்தோம். ஆனால் சைனா என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணிவிட்டு ஏன்னா சைனா வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணிட்டுருக்காங்களே, அந்த பெல்ட் அண்ட் ரோடு இனிஷியேட்டிவ் ஆகட்டும், இந்தியா வந்து இன்டெரக்டாக எதிர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக சைனா சப்போர்ட்டிங் பாகிஸ்தான். அந்த காரணத்தினால சைனா வந்து அவங்களோட வீட்டோ பவரை யூஸ் பண்ணி இந்த டெரரிஸ்ட் குரூப்பெல்லாம் லிஸ்ட் பண்ணாமல் வந்து தவிர்த்துட்டாங்க. அண்ட் இந்தியா பார்த்தீங்கன்னா, காம்ப்ரிஹென்சிவ் கன்வென்ஷன் ஆன் இன்டர்நேஷ்னல் டெரரிசம் CCIT அதை வந்து 1996 வந்து இது ப்ரப்போஸ் பண்ணியிருந்தாங்க. பட் அது வந்து ஒரு லிட்டில் ப்ராக்ரஸ் மட்டும்தான் இருக்குது. அந்தளவு ஒரு பெரிய ரீச் இல்லை. The next challenge comes from emerging technologies and the armament of many different mechanisms for terrorism purposes. இப்போ என்னென்னா, முன்னாடி டெக்னாலஜி வந்து கம்மியாக இருந்துச்சு. ஸோ கம்யூனிகேஷன் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு. கம்யூனிகேஷன் கம்மியாக இருந்தாலே அந்த டெவலப்மெண்ட் அல்டிமேட்லி கம்மியாக தான் இருக்கும். இப்போ என்னென்னா, டெக்னாலஜிஸோட இம்ப்ரூவ்மெண்ட் அதிகமாக இருக்கனால டெரரிசம் வந்து முன்னாடியை விட இப்போ ஃபாஸ்ட்டாக வளர்ந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
லைக் இப்போ பயோ வார்ஃபேர் அதெல்லாம் கூட வந்துருச்சு. அண்ட் தென் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சிஸ்டம் அண்ட் ரொபோட்டிக் சோல்ஜர்ஸ் இது எல்லாத்தையுமே அவங்க வந்து அதிகமாக யூஸ் பண்ணுறாங்க. இந்த டெரரிசம்க்கான ஃபினான்சிங்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடிலாம் வெறும் பேங்க் ட்ரான்சாக்ஷன் தான் இருந்துச்சு. இப்போ ஆஃப்டர் த இன்வால்மெண்ட் ஆஃப் கிரிப்டோ கரன்சி நிறைய பேர் பிட்காயின்ஸ் அண்ட் கிரிப்டோ கரன்சியை யூஸ் பண்ணி டெரரிசத்துக்கு ஃபண்டிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் சோஷியல் மீடியாஸ் டார்க் வெப் அதையும் யூஸ் பண்ணி கம்யூனிகேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் என்னென்னா இந்த எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் அண்ட் ஆர்மமெண்ட் வந்து ஃபர்தராக டெரரிசத்தை ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்னு இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருக்காங்க. அப்புறம் பாகிஸ்தான், ஈரான் அண்ட் நார்த் கொரியா அவங்க எல்லாமே தே ஆர் த மோஸ்ட் ஆப்வியஸ் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் கண்ட்ரீஸ் வேர் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஹஸ் சப்போர்ட்டட் டெரரிஸ்ட் குரூப்ஸ் கேரிங் அவுட் கிராஸ் பார்டர் ஸ்ட்ரைக்ஸ், ட்ரோன் ஸ்ட்ரைக்ஸ் அண்ட் சைபர் வார்ஃபேர். இப்போ பாகிஸ்தான், ஈரான், நார்த் கொரியா இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஆப்வியஸ் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டெரரிசத்தை சப்போர்ட் பண்ணுறது. அந்த பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அக்ராஸ் த குளோப் ஏகப்பட்ட டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. லைக் யூஎஸில் நடந்த அந்த 9/11 அட்டாக் அண்ட் ஏர் ஸ்ட்ரைக்ஸ் ஆன் பாகிஸ்தான்ஸ் ஓன் பாப்புலேஷன் இன் ஸ்வாட் அண்ட் பலோச்சிஸ்தான். அதுக்கப்புறம் இஸ்ரேலோட ரெலண்ட்லெஸ் டிஸ்ட்ரக்ஷன் ஆஃப் பில்டிங்ஸ் இன் கசா, இல்லைனா வந்து இங்கே எல்ஓசியில் இருந்த உரி அட்டாக் ஆகட்டும், அண்ட் தென் புல்வாமா அட்டாக், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய இந்த டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறது நடந்துட்டு தான் இருக்குது. வித்தவுட் சம் கன்சென்சஸ் ஆன் வாட் கான்ஸ்டியூட் டெரரிசம், நோ வார் ஆன் டெரரிசம் கேன் ட்ரூலி பி குளோபல். இந்த கன்சென்சஸ் அப்படிங்கிறது இல்லாமல் குளோபல் கவுண்டர் டெரரிசம் அப்படிங்கிறது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The truth is that global inequality, food and energy shortages, climate change, pandemics are going to be the next big drivers of conflict and violence in the world, while the global stakeholders are currently distracted by territorial disputes and narrow political differences. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சர் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படிங்கிறதும் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு தான் இருக்குது. அதுவும் ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்பார்ட் ஃப்ரம் டெரரிசம் நம்ம குளோபல் லெவலில் ஏகப்பட்ட இஷ்யூஸ் அப்படிங்கிறது இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா குளோபல் லெவலில் இன்இக்வாலிட்டி, ஃபுட் அண்ட் எனர்ஜி ஷார்ட்டேஜஸ் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், பேண்டமிக் இதெல்லாம் வளர்ந்து வந்துட்டுருக்கு. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா சின்ன சின்ன டெரிட்டோரியல் டிஸ்பியூட்ஸையும் அவங்களோட பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ்லையும் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்க. இந்த மேஜர் கான்ஃப்ளிக்ஸில் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்தோன்னா யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன் பார்த்தோம். அப்புறம் இந்தியா வந்து எந்தெந்த கான்ஃபரன்சஸை லீட் பண்ணியிருக்காங்க அண்ட் ஃப்யூச்சரில் என்னென்ன கான்ஃபரன்ஸ் லீட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் சேலஞ்சஸ் ஆன் கவுண்டரிங் த டெரரிசம், என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது குளோபல் லெவலில். இஃப் தெர் இஸ் நோ கன்சென்சஸ் அமாங் த குளோபல் கண்ட்ரிஸ், டெரரிசம் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்தன் ஆகிரும் அப்படிங்கிறத அந்த ஆர்டிக்கல் நம்ம ஓவரால் பார்த்துருக்கோம். அதுக்கான சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் கண்டென்ட் மாடரேஷன் த்ரூ கோ ரெகுலேஷன். இதில் வந்து என்னென்னா இந்த ஆன்லைனில் இருக்கக்கூடிய ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் தேவையில்லாத இந்த ஹேட்ஃபுல் கண்டென்ட்லாம் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக இந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ரூல்ஸ் 2021 இருக்கும், அந்த ஐடி ஆக்ட் 2000 இருக்கும் இல்லையா, அதை பற்றி தான் முக்கியமாக பார்க்க போகிறோம். It was voluntary for the platform to set up grievance redressal mechanism through its terms of service IT rules 2021. இந்த ஐடி ரூல்ஸ் 2021 படி பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் லைக் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அவங்களாவே ஒரு கிரீவன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம் அப்படிங்கிறத கொண்டு வரணும். அது வந்து வாலண்டரியாக வச்சுருந்தாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து இந்த ரூல்ஸ் எல்லாம் அமெண்ட் பண்ணிவிட்டு கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்லியிருந்தாங்க. இது நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம் ஸ்பெசிஃபிக்காக கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டிஸ் பற்றி. இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸில் ஏதாவது கிரீவன்சஸ் இருந்தது அப்படின்னா கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டிகிட்ட போயிட்டு அவங்க வந்து அவங்களோட பிரச்சனையை தீர்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டி அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோடையது. ஸோ ஒரு பிளாட்ஃபார்மில் எந்த கண்டென்ட் இருக்குன்னு இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு டைட் ஷெடியூலில் வந்து என்னென்னா கவர்மெண்ட் தான் பண்ணுவாங்க. இது இந்த கண்டென்ட் தான் இருக்கணும், இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறது கவர்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். இதான் வந்து இந்த கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டியோடது. ஆனால் வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து ஃபுல்லாக கவர்மெண்ட் கீழே இருக்கக்கூடாது, ஒரு கோ ரெகுலேஷன் மெக்கானிசம் அப்படிங்கிறது தேவை. இப்போ இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே ப்ரைவேட்ஸ். ஸோ இந்த ப்ரைவேட் கம்பெனிஸ் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸும் இந்த கவர்மெண்ட்டும் 2 பேரும் சேர்ந்து கோ ரெகுலேஷன் இந்த கோ ஒர்க்கிங் வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் கீழே மட்டும் இந்த கிரீவன்ஸ் ரெட்ரஸலோட கண்ட்ரோல் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலோட கோர் பாயிண்ட்டு. இந்த பாயிண்ட்டில் சொல்லியிருப்பாங்க பாருங்கள், திஸ் ரிஃப்ளெக்ட்ஸ் த கவர்மெண்ட்ஸ் டைட் கண்ட்ரோல் ஆஃப் ஆன்லைன் ஸ்பீச். கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டிஸ் அவங்க மட்டும் இதை பண்ணிட்டு இருந்தாங்கன்னா கம்ப்ளீட்லி இந்த ஆன்லைன் ஸ்பீச்சோட டைட் கண்ட்ரோல் அப்படிங்கிறது கவர்மெண்ட் கிட்ட மட்டும்தான் இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியனில் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் அப்படிங்கிறத ஒரு முக்கியமான குட் ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக கொடுத்துருக்காங்க. The DSA regulates arbitral liability in the European Union. The DSA also gives intermediaries an opportunity to challenge the government decision to block content and defend themselves. இப்போ ஏபிசி அப்படிங்கிற சோஷியல் மீடியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அண்ட் தென் டிஜிட்டல் சர்வீசஸ் ஆக்ட் இந்த யூரோப்பியன் யூனியனோடவங்க இவங்க இருக்காங்க.
இப்போது இந்த பிளாட்ஃபார்மில் ஏதோ ஒரு கண்டென்ட் வருது, இந்த கண்டென்ட் வந்து சரியானது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு டிஎஸ் என்ன பண்ணிடுறாங்க, இதை வந்து பிளாக் பண்ணிடுறாங்க. ஆனால் இவங்களோட இந்த ஆக்ட் கீழே பார்த்தீங்கன்னா இந்த சோஷியல் மீடியா இன்டர்மீடியரிஸ் அப்படின்னு சொல்கிறது வந்து இந்த பிளாட்ஃபார்மை தான். அந்த இன்டர்மீடியரிஸ் வந்து அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கலாம். கவர்மெண்ட் கிட்ட போயிட்டு இல்லை இந்த கண்டென்ட் வந்து சரியானதாக நாங்கள் வந்து கரெக்டாக தான் பப்ளிஷ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு சான்ஸ் கொடுப்பாங்க அவங்கள டிஃபெண்ட் பண்ணிக்கிறதுக்கு. வேறஸ் இந்த கிரீவன்ஸ் அப்ளைட் கமிட்டிஸ்லாம் அந்த மாதிரி கிடையாது. இட் இஸ் கம்ப்ளீட்லி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் கவர்மெண்ட். இந்த co-regulationக்கு இதோ ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளாக சொல்கிறாங்க. Establishing such a co-regulatory framework would take the 3 functions. என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து the platforms will maintain reasonable autonomy over the terms of their service. இப்போ அந்த பர்டிகுலர் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்காங்களே அவங்க கொஞ்சம் அட்டானமியை யூஸ் பண்ணிக்குவாங்க, கவர்மெண்ட் கண்ட்ரோலில் மட்டுமே வந்து இருக்காது இல்லையா. அது மட்டும் இல்லாமல் co-regulation will give them flexibility to define evolving standards for harmful materials, eliminating the need for strict government mandates. இப்போது ஒரு அந்த ஹார்ம்ஃபுல் கண்டென்ட் இருக்குது அப்படின்னா அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸை என்ன பண்ணிடுவாங்க, அதை வந்து எதோ இந்த கண்டென்ட்டை டெலீட் பண்ணுறதோ இல்லை வந்து பிளாக் பண்ணுறதோ அந்த மாதிரி விஷயங்களை பண்ணிடுவாங்க. இப்படி முன்னாடியே இந்த பிளாட்ஃபார்ம்ஸ் பண்ணுறனால என்னென்னா கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்ட்ரிக்ட் மேண்டேட்ஸ் கொண்டு வரணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. This will promote freedom of the speech online as government surveillance encourages the platform to engage in private censorship. Private censorship creates chilling effect on the user speech. In turn, this also inhibit online innovation, which is the backbone of the digital economy. ஸோ இந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ஸே வந்து அவங்களுடைய இந்த ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்ஸில் ரிமூவ் பண்ணுறதுனால கவர்மெண்ட்டோட இன்வால்மெண்ட் பெரிய அளவு தேவை இருக்காது. பட் கவர்மெண்ட்டோட சப்போர்ட் அப்படிங்கிறது அவங்களுக்கு இருக்கும். செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, co-regulation aligns the interest of government and the platform. இப்போது இந்த கிரீவன்ஸ் அப்ளைட் கமிட்டி மட்டும் இருந்ததுன்னா கவர்மெண்ட்டோட சோல் கான்சன்ட்ரேஷன் மட்டும்தான் இருக்கும், ப்ரைவேட் இதில் இன்வால்வே ஆக மாட்டாங்க. ஆனால் இந்த மாதிரி co-regulation இருந்தது அப்படின்னா போத் கவர்மெண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் தென் அந்த பிளாட்ஃபார்மோட இன்ட்ரெஸ்ட் ரெண்டு பேரும் வந்து co-regulated அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த co-regulation மெக்கானிசம் இருக்கனால. ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் themselves seeks to promote platform speech and security so that their users have a free and secure experience. பிளாட்ஃபார்ம் வந்து என்ன பண்ணலாம், அவங்க என்னென்ன வந்து கண்டென்ட்ஸ்லாம் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதை வந்து கொடுக்கலாம். அதே மாதிரி கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணலான்னா ஹார்ம்ஃபுல் கண்டென்ட்ஸ் இல்லாமல் அதை வந்து மானிட்டரும் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரெண்டு பேரோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து அலைன் பண்ணுற மாதிரி இருக்கும் இந்த co-regulation மெக்கானிசம் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, செட்டிங் அப் அ co-regulatory mechanism allows the state to outsource content regulation to platforms that are better equipped to deal with the modern content moderation challenge. இப்போ என்னென்னா கவர்மெண்ட் மட்டுமே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களால கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையும் மானிட்டர் பண்ணுறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் இந்த சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நிறைய பேர் இருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. இதை வந்து கவர்மெண்ட் மட்டுமே சோலாக கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்னா இட் வில் பி ஹைலி டிஃபிகல்ட். ஆனால் இப்போ ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா கவர்மெண்ட் வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷனுக்கு அந்த பிளாட்ஃபார்மோட மானிட்டரிங் அந்த ரெகுலேட் பண்ணுற மெக்கானிசத்தை வந்து கொடுக்கலாம். இதன் மூலியமாக என்னென்னா எந்தெந்த ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் வந்து இதை நல்லா ரெகுலேட் பண்ணுறாங்கன்னா தே வில் பி கிவன் சான்சஸ் டு ரெகுலேட் த பர்டிகுலர் பிளாட்ஃபார்ம்ஸ். அல்டிமேட்லி என்ன சொல்ல வராங்கன்னா ப்ரைவேட் அந்த பிளாட்ஃபார்ம்ஸோடைய அட்டானமி அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட்டு போத் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட்டோட ரெண்டு பேர்த்தோட இன்ட்ரெஸ்ட்டுமே வந்து இதன் மூலயமா அச்சீவ் பண்ண முடியும். அண்ட் தேர்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மேலே இருக்க அந்த பேர்டன் அப்படிங்கிறது குறையும். அட் த சேம் டைம் ப்ரைவேட் கம்பெனிஸ்க்கு இதை அவுட் சோர்ஸ் பண்ணுறதுனால இந்த கண்டென்ட் மாடரேஷனுடைய அந்த சேலஞ்சஸ் வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Whenever the platform removes content or addresses a user complaint, their decision must follow due process and be proportionate. While addressing the user complaint, they should follow procedure like notice, hearing and reasoned order. இப்போ வந்து ப்ரைவேட்டும் இல்லை இன்வால்வ் ஆகுறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணணும்னா அவங்க ஏதோ ஒரு கண்டென்ட்டை ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை அவங்களோட கிரீவன்ஸ் வந்து ரெட்ரெஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ப்ராப்பராக ஒரு ப்ரொசீஜர் கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துடணும். அண்ட் அதன்படி தான் வந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸும் வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனை கொண்டு வரணும். Next, social media content moderation tools are not limited to deleting or suspending posts. Platforms often use tools lower the priority of the content. இப்போ என்னென்னா ஒரு போஸ்ட் வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஹார்ம்ஃபுல் போஸ்ட் இருக்குது அப்படின்னா அது ஜஸ்ட் டெலீட் ஆர் சஸ்பெண்ட் மட்டும் பண்ண மாட்டாங்க. அந்த கண்டென்ட்டோட ப்ரையாரிட்டி இருக்கு இல்லையா அதையும் வந்து குறைச்சிருவாங்க. இப்போ நம்ம யூடியூப்பில் ஏதோ ஒரு சர்ச் பண்ணுறோம் அப்படின்னா எது வந்து அதிகமாக பார்த்துருக்காங்களோ அதான் ஃபஸ்ட்டு வரும் இல்லையா மோஸ்ட் ஆஃப் த டைம். அந்த மாதிரி கண்டென்ட் ப்ரையாரிட்டி வந்து குறைக்கிறது மூலியமாக ஹார்ம்ஃபுல் போஸ்ட் வந்து பார்க்க விடாமல் தவிர்க்கலாம். ஸோ இட் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த டூல் ஃபார் கண்டென்ட் மாடரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யூசர்ஸ் ஆர் unaware ஆஃப் சச் ஆக்ஷன்ஸ் பிகாஸ் இது எல்லாமே வந்து அந்த கம்பெனியோட அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மோட அல்காரிதம் பேஸில் தான் நடக்குது இல்லையா. அதனால் இட் வில் பி ஹைலி கான்ஃபிடென்ஷியல். யூசர்ஸ்க்கு வந்து இதை பற்றி பெரிய அளவில் தெரிஞ்சிருக்காது. An arbitrary law should carry forward the baton brought forward by 2021 rules. GSC should be abolished as they concentrate censorship powers
in the hands of the government. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏன்னா இதான் வந்து இந்த ஆர்டிகளோட கோர் பாயிண்ட்டை மென்ஷன் பண்ணுறாங்க. ஜிஎஸ்எஸ் வந்து அபாலிஷ் பண்ணும். ஏன்னா இந்த சென்சார்ஷிப் பவர் வந்து கம்ப்ளீட்டாக கவர்மெண்ட்டோட கையில் மட்டும்தான் இருக்குது. இதுக்கு பதிலாக என்ன அப்படின்னா ஒரு டிஜிட்டல் இந்தியா ஆக்ட் அப்படிங்கிறது வந்து வரணும் ஆஃப்டர் த ஐடி ஆக்ட். திஸ் இஸ் ரைட் ஆப்பர்ச்சுனிட்டி ஃபார் த கவர்மெண்ட் டு அடாப்ட் அ கோ ரெகுலேட்டரி மாடல் ஆஃப் ஸ்பீச் ரெகுலேஷன் ஆஃப் ஆன்லைன் ஸ்பீச். இதான் வந்து இந்த லாஸ்ட் கன்க்ளூஷன் பாயிண்ட் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்டான பாயிண்ட்டு. ஓவரால் இந்த ஆர்டிக்கல் என்ன பார்த்துருக்கோன்னா இந்த கண்டென்ட் மாட்ரேஷனை பொறுத்தவரையும் நம்ம ஆல்ரெடி இருக்குது இந்த ஐடி ரூல்ஸ் அதில் என்னென்ன ட்ராபேக்ஸ் இருக்குது, முக்கியமாக இந்த ரீசெண்டாக அமெண்ட் பண்ணதில் கிரீவன்ஸ் அப்பலேட் கமிட்டி பற்றின ட்ராபேக்ஸ் சொல்லியிருந்தாங்க. அண்ட் நம்ம இந்த மாதிரி கவர்மெண்ட் கையில் சோல் கண்ட்ரோல் இல்லாமல் போத் ப்ரைவேட் பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து ஒன்றா சேர்ந்து கோ ரெகுலேட்டரி மெக்கானிசம் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இதுக்கான எக்ஸாம்பிளும் பார்த்தோம், லைக் யூரோப்பியன் யூனியனில் இந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு. அண்டு லாஸ்ட்டாக என்ன அப்படின்னா இந்த மாதிரி கோ ரெகுலேஷன் மெக்கானிசம்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆர்டிக்கலை நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட், ஷுட் த ஏஜ் ஆஃப் கன்சென்ட் பி சேஞ்ச் ஃபார் த அடல்சன்ஸ். இந்த ஆர்டிக்கலில் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா the aspect of a consent by a girl of 16 years but who is below 18 years would have to be considered, it is said, if it is indeed an offence under the IPC or the POCSO Act. இப்போது ஒரு 16 இயர் கேர்ள் வந்து செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ்க்கு கன்சென்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா அது வந்து இந்த ஐபிசி செக்ஷன் கீழே வருமா இல்லை வந்து போக்சோ ஆக்ட் கீழே வந்து வருமா அப்படின்னு சொல்லிட்டு லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து ப்ராப்பராக வந்து ஏஜ் க்ரைட்டீரியாவை ரீதிங்க் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக கர்நாடகா ஹைகோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த போக்சோ ஆக்ட் பற்றி நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஃபஸ்ட்டு பார்க்கணும். அண்டர் த போக்சோ ஆக்ட் 2012 அண்ட் அண்டர் செவரல் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் ஐபிசி, whoever commits a penetrative sexual assault on a child, anyone below of years of age 18 can be imprisoned for a term which is not less than 7 years but which may be extended to imprisonment for life and shall also be liable to a fine. இப்போது யாராக இருந்தாலும் சரி 18 வயசு கீழே இருக்க ஒரு கேர்ள் கிட்ட செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் வந்து நடக்குது வித் ஹர் கன்சென்ட் அப்படின்னு இருந்தாலுமே அந்த மேல் பர்சன் மேலே தான் இந்த போக்சோ ஆக்ட்னு இருக்கும், அவங்களுக்கு தான் வந்து பனிஷ்மெண்ட் கொடுப்பாங்க. ஏன்னா 18 இயர்ஸு கீழே இருந்தாலுமே ஸ்டில் த கேர்ள் வில் பி கன்சிடர்ட் அஸ் அ சைல்டு அப்படிங்கிற காரணத்தினால த மேல் பர்சன் வில் பி பனிஷ்ட். Even if the girl is 16 years old, she is considered as a child under the POCSO Act and her consent does not matter and any sexual intercourse is treated as rape. இதான் வந்து முக்கியமான பாயிண்ட்டு. அந்த கேர்ள் வந்து என்ன தான் கன்சென்ட் கொடுத்தாலுமே அவங்க 18 இயர்ஸ் கீழே இருந்தாங்க அப்படின்னா வென் தே ஹாவ் செக்ஷுவல் இன்டர்கோர்ஸ் அதை வந்து ரேப்பாக தான் கன்சிடர் பண்ணப்படுவாங்க அப்படிங்கிறத வந்து போக்சோ ஆக்ட் கீழே இருக்குது. அந்த பர்டிகுலர் அஃபெண்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து என்னென்னா செக்ஷன் 366 ஆஃப் த ஐபிசி அண்டு செக்ஷன் 6 ஆஃப் த போக்சோ ஆக்ட் அண்ட் செக்ஷன் 9 ஆஃப் த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் ஆக்ட், இந்த ஆக்டுக்கு எல்லாம் வந்து அவங்க பனிஷ் பண்ணப்படுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் த லா பீயிங் மிஸ்யூஸ்ட்? ஸோ இந்த மாதிரி லா இருக்கனால மிஸ்யூஸ் பண்ணப்படுறா அப்படிங்கிறத வந்து அடுத்த கொஷின் கேட்டிருக்காங்க. இப்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா 2019 வந்து ஒரு ஸ்டடி நடந்துச்சு. என்னென்னா வை கேர்ள்ஸ் ரன் அவே டு மேரி, அடல்ட்ஸ் அண்ட் ரியாலிட்டிஸ் அண்ட் சோஷியோ லீகல் ரெஸ்பான்சஸ் இன் இந்தியா அப்படிங்கிற ஒரு பேப்பர் வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, ஒரு ஸ்டடி பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க, பார்ட்னர்ஸ் ஃபார் லா இன் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறவங்க. இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா a case for the age of consent to be lower than the age of marriage to decriminalize sex among the older adults and to protect them from the misuse of law. இந்த கன்சென்ட் இருக்கு இல்லையா, அந்த கன்சென்ட் கொடுக்கறதுக்கு அவங்க தே ஷுட் லோயர் த ஏஜ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 18 மேலே தான் வந்து கன்சென்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ 18 கீழே வந்து ஒரு கேர்ள் வந்து கன்சென்ட் கொடுத்தாலுமே அது ரேப்பாக தான் கன்சிடர் பண்ணப்படும் அப்படின்னு போக்சோ ஆக்டில் கொடுத்துருக்காங்க. இப்போது இதை நிறைய பேர் இந்த லாவை மிஸ்யூஸ் பண்ணி அந்த பர்டிகுலர் அஃபெண்டர் மேலே கேஸ் போடுறதுனால என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த ஸ்டடியை பொறுத்தவரையும் திஸ் ஏஜ் ஷுட் பி டிக்ரீஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்படி டிக்ரீஸ் பண்ணுறது மூலமாக என்ன ஆகும்னா த ஓல்டர் அடல்ட்ஸ் கேன் பி ப்ரொடெக்டட் ஃப்ரம் த மிஸ்யூஸ் ஆஃப் லா. decriminalize sex among the older adolescents to protect them from the misuse of law அப்படிங்கிறனால தான் இந்த ஏஜ் வந்து நீங்கள் ஏஜ் ஃபார் த கன்சென்ட் should be reduced அப்படின்னு அந்த ஸ்டடியில் சொல்லியிருந்தாங்க. இங்கே மிஸ்யூஸ் ஏன் வந்து லா மிஸ்யூஸ் பண்ணுறதா இங்கே ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் கேர்ள் அண்ட் மேல் பர்சனோட பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லாவை யூஸ் பண்ணிட்டு அந்த அஃபெண்டர் மேல் பர்சனை வந்து த்ரெட் பண்ணி அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்குறதா ஆர்டிக்கலில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து மிஸ்யூசிங் த லா அப்படிங்கிற பாயிண்ட் இதை தான் மென்ஷன் பண்ணுது. எ கப்பிள் elopes feeding the opposition the parents resulting in a situation where the families file a case with the police who then took the boy for rape under the POCSO Act and abduction with the intent to marry under the IPC. என்னதான் வந்து அந்த கேர்ள் கன்சென்ட் கொடுத்துருந்தாலுமே அந்த கம்ப்ளீட் பனிஷ்மெண்ட்டு யார் மேலே ஷிஃப்ட் ஆகுதுன்னா அந்த பாய் மேலே தான் ஷிஃப்ட் ஆகுது. இது வந்து பேரண்ட்ஸ் இந்த லாவை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற காரணத்தினால தான் த ஏஜ் ஃபார் கன்சென்ட் ஷுட் பி ரெடியூஸ்டு இன்ஸ்டெட் ஆஃப் 18 to 16 அப்படின்னு வந்து இந்த ஆர்டிக்கலில் கொடுத்துருக்காங்க. இன் 2021 த விஜயலட்சுமி as a state
case, the Madras High Court, while dismissing a POCSO case, said the definition of child under the Section 2D of the POCSO Act can be redefined as 16 instead of 18. ஸோ இப்போ இந்த சைல்டுன்னு கன்சிடர் பண்ணப்படுறாங்க இல்லையா, அவங்க வந்து 18 இயர்ஸு கீழே இருக்கவங்கள தான் சைல்டுன்னு சொல்லுவாங்க. 18 அப்படி இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ரெடியூஸ் டு 16. யாரெல்லாம் 16 and 16 இயர்ஸு கீழே இருக்காங்களோ தே ஷுட் பி கன்சிடர் அஸ் சைல்டு அப்படிங்கிறது 2021 மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. The court suggested that the age difference in consensual relationship should not be more than 5 years. இப்போது அந்த பாய் அண்ட் கேர்ள் இருக்காங்களே அவங்களுக்குள்ள அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் அப்படிங்கிறது மோர் தென் 5 இயர்ஸாக இருக்கக்கூடாது. பிகாஸ் தெர் இஸ் அ பாசிபிலிட்டி அந்த பர்டிகுலர் அஃபெண்டர் வந்து அவங்களோட ஏஜை மிஸ்யூஸ் பண்ணிக்கலாம். அப்படிங்கிற காரணத்தினால தான் 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் வாட் நீட்ஸ் டு பி டன், இந்த இஷ்யூவை பொறுத்தவரையிலும் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கம்ப்ளீட்லி லைஸ் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் த கவர்மெண்ட் அண்ட் கோர்ட். இந்த இஷ்யூ வந்து கவர்மெண்ட்டும் கோர்ட் வந்து ப்ராப்பராக எடுத்து தான் இந்த மாதிரி ஒரு ப்ராப்பர் ஏஜ் அவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மீன் டைம் adolescents have to be made aware of the stringent provisions of the act and also the IPC. அடல்ட்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ்க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி ஸ்ட்ரிஞ்சன்ட் ப்ரொவிஷன் போக்ஸோ ஆக்ட் என்ன, அந்த ஐபிசி என்ன, அதை பற்றின ப்ராப்பர் அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே பார்லிமெண்ட்ரி கமிட்டி இஸ் லுக்கிங் இன்டு த ப்ராஹிபிஷன் ஆஃப் சைல்ட் மேரேஜ் அமெண்ட்மெண்ட் பில் 2021 which seeks to increase the minimum age of marriage to women to 21 years. ஸோ இப்போ விமனோட இந்த மேரேஜ் ஏஜ் அப்படிங்கிறது 21 ஆச்சு இல்லையா, அதே மாதிரி இந்த போக்ஸோ ஆக்டை பொறுத்தவரையிலையும் அவேர்னஸ் ரைஸ் பண்ண அட் த சேம் டைம் அந்த ஏஜ் வந்து ப்ராப்பராக மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த ஆர்டிக்கிளோட கோர் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போக்ஸோ ஆக்ட் கீழே சில்ட்ரன் தான் வருவாங்கல்ல, சைல்டு தான் வருவாங்க. அதுக்கான ஏஜ் வந்து 18 லெஸ் தென் 18 கீழே தான் வந்து இந்த போக்ஸோ ஆக்ட் கீழே பனிஷ்மெண்ட் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. ஸோ இந்த ஏஜ் வந்து 18 இருக்கக்கூடாது, இட் ஷுட் பி ரெடியூஸ் டு 16 அப்படிங்கிறத வந்து ஒரு பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டர் அடல்ட்ஸுக்கு வந்து இருக்க அந்த இன்டர்கோர்ஸை டீக்ரிமினலைஸ் பண்ணணும் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. டு ப்ரொடெக்ட் தெம் ஃப்ரம் த மிஸ்யூஸ் ஆஃப் லா அப்படிங்கிறது தான் வந்து செகண்ட் பாயிண்ட்டாக இருக்குது. அண்ட் அந்த இஷ்யூ வந்து நம்ம ப்ராப்பராக சொல்யூஷன் கொடுக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் தான் வந்து இதுக்கான இந்த ஏஜ் லிமிட் அப்படிங்கிறத கொடுக்கணும். அட் த சேம் டைம் அடல்ட்ஸன்ஸை பொறுத்தவரையும் அவங்களுக்கு அவேர்னஸ் அப்படிங்கிறதையும் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல், நிக்கோபார் ப்ராஜெக்ட் கெட்ஸ் அசன்ட் ஃபார் டைவர்ஷன் ஆஃப் 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட். இப்போ அந்தமான நிக்கோபாரில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் வந்து டைவர்ட் பண்ணி மெகா ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறாங்க. அதை பற்றி தான் இந்த ஆர்டிக்கலில் பார்க்க போகிறோம். த யூனியன் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட், ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் ஹாஸ் கிராண்டட் அண்ட் இன் பிரின்சிபல் கிளியரன்ஸ் ஃபார் த டைவர்ஷன் ஆஃப் 130.75 ஸ்கொயர் கிலோமீட்டர் ஆஃப் ஃபாரஸ்ட் ஆன் கிரேட் நிக்கோபார் ஐலாண்ட் ஃபார் அ மெகா ப்ராஜெக்ட் ஆஃப் 72,000 crore. ஸோ 72,000 crore அளவில் வந்து அவங்க ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஏரியா வந்து டைவர்ட் பண்ணிட்டு என்னென்னலாம் கொண்டு வர போகிறாங்கன்னா, ஒரு டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட் கொண்டு வர போகிறாங்க. அண்ட் செகண்ட் வந்து ஏர்போர்ட் இருக்க போது, நெக்ஸ்ட் ஒரு பவர் பிளான்ட் அண்ட் அல்டிமேட்லி ஒரு க்ரீன்ஃபீல்டு டவுன்ஷிப். இது எல்லாமே வந்து ரீஜனில் வரப்போகிறதா சொல்லியிருக்காங்க. The project implementation agency is the Andaman and Nicobar Island Integrated Development Corporation. அவங்க தான் இந்த ப்ராஜெக்டை பண்ண போகிறாங்க. The area is nearly 50% of the thickly forested Great Nicobar Island that is spread over 900 square kilometer. இப்போது இந்த கிரேட் நிக்கோபார் ஐலாண்டில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 900 ஸ்கொயர் கிலோமீட்டர் ரீஜன் ஏரியா கிட்ட திக் ஃபாரஸ்ட் வந்து இருக்குது. அதில் இந்த 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து ஆக்குபைஸ் 50% ஆஃப் த ஃபாரஸ்ட் ஏரியா. இதை வந்து டைவர்ட் பண்ணி தான் இந்த மெகா ப்ராஜெக்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம இவ்வளோ திக்கான இந்த ஃபாரஸ்ட் கவர் வந்து டைவர்ட் பண்ணிவிட்டு மெகா ப்ராஜெக்ட் பண்ண போகிறாங்க. இப்போ இதை காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, என்விரான்மெண்ட் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் ரிப்போர்ட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த காம்பன்சேட்ரி அஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ட்வைஸ் த ஏரியா வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ 130 ஸ்கொயர் கிலோமீட்டர் வந்து நம்ம டீஃபாரஸ்டேஷன் பண்ணிவிட்டு அங்கே ப்ராஜெக்ட் வந்து பண்ண போகிறோம் அப்படின்னா, இது வந்து இதை விட ட்வைஸ் த ஏரியா நம்ம அஃபாரஸ்டேஷன் பண்ணணும். அது வந்து எந்த ரீஜனில் பண்ண போகிறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் ரீஜனில் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. Afforestation over 260 square kilometer will be carried out in the Madhya Pradesh and even carries a letter of Andaman and Nicobar Forest Department certifying that the government of Madhya Pradesh has submitted the details for the same. So இந்த ரீஜனில் எந்த மாதிரி அஃபாரஸ்டேஷன் பண்ண போகிறாங்க, எந்த ரீஜனில் இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் நடக்க போகுது அப்படிங்கிறத மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் வந்து அந்தமான் நிக்கோபார் கவர்மெண்ட் கிட்ட சப்மிட் பண்ணிட்டதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் வந்து ஒரு ப்ராப்பரான கிளாரிட்டி இல்லை. பிகாஸ் என்னென்னா, ரைட் டு இன்ஃபர்மேஷன் ஆக்ட் ஆர்டிஐ அப்ளிகேஷன் வந்து அக்டோபரில் ஃபைல் பண்ணியிருந்தாங்க. என்னென்னா, இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் ஸ்கீம் இருக்கு இல்லையா மத்திய பிரதேஷில், அதை பற்றினா இந்த டீட்டெயில்ஸ் வந்து வேணும் அப்படின்னு வந்து கேட்டிருந்தாங்க ஆர்டிஐ ஆக்டிக்கில். ஆனால் என்னென்னா, அவங்க வந்து இது தரமாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் இது வந்து செக்யூரிட்டி அண்ட் ஸ்ட்ராட்டஜிக் சயின்டிஃபிக் எக்கனாமிக் இன்ட்ரெஸ்ட் காரணத்தினால நாங்கள் இந்த காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பற்றின இன்ஃபர்மேஷனில் ஆர்டிஐ கீழே தர முடியாது அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இங்கே ஹரியானா பற்றி தனியாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த ஃபாரஸ்ட் டைவர்ஷன்னால் ஹரியானாவும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டாண்ட்ஸ் அவுட் ஃபார் ஹேவிங் ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் ரேட் ஆஃப் டைவர்ஷன் ஆஃப் இட்ஸ் ஓன் ஃபாரஸ்ட் ஈவன் தோ இந்த ஃபாரஸ்ட் கவர் இந்த ஸ்டேட் இஸ் மினிமல். ஹரியானாவில் வந்து ஃபாரஸ்ட் கவர் வந்து மினிமமாக இருந்தாலுமே அவங்க இந்த ஃபாரஸ்ட் டைவர்ஷனை அதிகமாகவே பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. The state diverted nearly 80 square kilometer of its forest between 2014-15 and 16-17, the highest for any state in the country for that period. ஸோ வித்தின் ஒரு 2 to 3 years இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபாரஸ்ட் டைவர்ஷன் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக நடந்திருக்கு ஹரியானாவில். ஆல்ரெடி வந்து அந்த ஸ்டேட்டில் ஃபாரஸ்ட் கவர் கம்மி தான், பட் இருந்தாலும் அவங்களோட ஃபாரஸ்ட் டைவர்ஷன் அதிகமாக நடந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அந்த பர்டிகுலர் பீரியடில் நம்ம இந்தியாவிலே அதிகமான ஃபாரஸ்ட் டைவர்ஷன் ஹரியானாவில் தான் நடந்திருக்கு அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, இந்த மாதிரி கிரேட் நிகோபார் ஐலாண்டில் ஒரு மெகா ப்ராஜெக்ட் நடக்குது. அதுக்கு வந்து ஃபாரஸ்ட் டைவர்ஷன், இந்த ஃபாரஸ்ட் டைவர்ஷன்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். அண்ட் இந்த மாதிரி டைவர்ட் பண்ணுறப்ப என்னென்னா இந்த ஃபாரஸ்ட் கவர் காம்பன்சேட் பண்ணுறதுக்கு என்ன ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்திய பிரதேஷில் வந்து காம்பன்சேட்டரி அஃபாரஸ்டேஷன் பண்ணுறாங்க, அதுவும் டபுள் த டைம் ஆஃப் தி ஏரியா அதை வந்து பண்ணிகிட்ருக்காங்க. ஆனால் இது கீழே வந்து ஆர்டிஐயில் இன்ஃபர்மேஷன் கேட்டப்போ ப்ராப்பரான இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிற தரப்படல. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்டேட்டில் இந்த மாதிரி ஃபாரஸ்ட் டைவர்ஷன் அதிகமாக நடந்திருக்கு அப்படின்னா ஹரியானாவில் வந்து அதிகமாக நடந்திருக்கு. நெக்ஸ்ட் லெட்டர் டு த நியூ சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இப்போ புது சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா வந்து வரப்போகிறாரு இல்லையா, அவருக்கு வந்து ஒரு சின்ன லெட்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா எதில் அவர் கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்னு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓவராலாக அவுட்லைன் ஒரு பார்த்துடலாம். என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபஸ்ட் பாயிண்ட் வந்து அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ஜட்ஜஸ், அது வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும், அதில் வந்து சிஜியோட கான்சன்ட்ரேஷன் இருக்கணும். நெக்ஸ்ட் வந்து ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங், லீகல் இந்த ஜுடிஷியரியை பொறுத்தவரையும் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறத இம்ப்ரூவ் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து டெக்னாலஜி அப்கிரேடேஷன், இப்போது இந்த கோட்ஸ் அதெல்லாம் இருக்குது இல்லையா, அதெல்லாம் வந்து ஃபர்தராக இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. ஏன்னா ஒரு சில கோட்ஸில் மட்டும்தான் இந்த விஷயம் இருக்குது, பட் மற்ற கோட்லலாம் அது கிடையாது. அதனால் கோட் டெக்னாலஜி வந்து அப்கிரேட் பண்ணணும். நெக்ஸ்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நேஷ்னல் லாயர்ஸ் அகாடமி. அண்ட் ஃபிஃப்த்து பாயிண்ட் என்னென்னா ட்ரான்ஸ்ஃபார்மிங் த லீகல் எஜுகேஷன். இதெல்லாம் தான் வந்து புதுசாக வரக்கூடிய இந்த சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவுக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸாக இருக்குது. இப்போ வந்து நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. அது என்ன மாதிரி இருக்குன்னா டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கணும் அண்ட் இன்டெகிரிட்டி அப்படிங்கிறது அவங்களோட செலெக்ஷன் ப்ராசஸில் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அந்த ஜட்ஜஸ் பேனல் இருக்கு இல்லையா, அது வந்து ஹைலி டைவர்சிஃபைடாக இருக்கணும், லைக் விமனோட பார்ட் இருக்கணும் அண்ட் மற்ற டைவர்ஸ் ஃபீல்ட்லேருந்து இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் வந்து அந்த பர்டிகுலர் பெஞ்சில் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்பாயின்மெண்ட் ஆஃப் ஜட்ஜஸில். அண்ட் செகண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்பெக்ட் தட் நீட்ஸ் அட்டென்ஷன் இஸ் ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி பில்டிங். இப்போ என்னென்னா த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் நேஷனல் ஜுடிஷியல் அகாடமி இன் போபால் இருக்கு இல்லையா, அப்புறம் வந்து வெவ்வேறு ஸ்டேட் ஜுடிஷியல் அகாடமிஸ், இது எல்லாத்தையுமே வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். இதை இம்ப்ரூவ் பண்ணுறது மூலமா என்னென்னா அந்த ஜுடிஷியரி ஃபீல்டில் இருக்கவங்களுடைய கெப்பாசிட்டி அப்படிங்கிறது ஃபர்தராக பில்ட் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறதும் நிறையா கொடுக்க வேண்டியிருக்கு. ஏன்னா ஒவ்வொரு டைமும் இந்த இஷ்யூஸ் அப்படிங்கிறது ஹைலி டைவர்சிஃபைடாக இருக்கும். இந்த நியூ இஷ்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி அவங்கள நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மிஷின் கர்மயோகியில் பார்த்துருப்போம் இல்லையா, அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸோட கெப்பாசிட்டி பில்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே இம்பார்ட்டன்ட். பிகாஸ் நியூ இஷ்யூஸ் ஆர் அக்கரிங் எவ்ரிடே. அதனால் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ்க்கு எதே மாதிரி சொன்னோமோ அதே தான் வந்து இந்த ஜுடிஷியல் ஃபீல்டில் இருக்கவங்களுக்கும் அவங்களோட ஹையர் எஜுகேஷன் பர்சியூ பண்ணது லைக் எல்எல்எம் பிஹெச்டி அது எல்லாத்துக்கும் வந்து அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அப்கிரேடேஷன் நீட்ஸ் டு கோ பியாண்ட் வர்ச்சுவல் ஹியரிங்ஸ் அண்ட் கோட்ஸ் ப்ராஜெக்ட். ஸோ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாகவே தேவை. தெர் இஸ் அ நீட் டு எக்ஸ்பேண்ட் அண்ட் ஸ்ட்ரென்தன் த கோட் ப்ராஜெக்ட் டு அட்ரஸ் த இஷ்யூஸ் ஆஃப் டிலேஸ், பெண்டன்சி அண்ட் ஆக்சஸ் டு ஜஸ்டிஸ். இப்போது இந்த பெண்டிங் கேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்னும் நிறைய அதிகமாகிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் வந்து அதிகமாக இருக்கணும்னா இந்த கேசஸ்லாம் வந்து ஃபாஸ்ட்டாக கம்ப்ளீட் பண்ணணும். அதனால நிறைய கோட்ஸ் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் த நேஷனல் லாயர்ஸ் அகாடமி வித் த சோல் பர்பஸ் ஆஃப் ப்ரிப்பேரிங் லாயர்ஸ் ஃபார் த ஃபியூச்சர். இந்த என்எல்ஏ அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு ரெகுலேட்டரி பாடி கிடையாது, ஆனால் இது ஒரு நாலேஜ் அண்ட் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷனாக இருக்குது. இதை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஸோ இப்போ இருக்கக்கூடிய கரண்ட் ஜட்ஜஸ் அண்ட் சீனியர் அட்வொகேட்ஸ் மூலியமாக நேஷனல் லெவலில் வந்து ப்ரொஃபஷனை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இது எஸ்டாப்ளிஷ் பண்ண வேண்டியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஷார்ப் ஃபோக்கஸ் வந்து கண்டினியூங் லீகல் எஜுகேஷன் ப்ரோக்ராம்ஸ், ட்ரைனிங் அண்ட் கெப்பாசிட்டி டெவலப்மெண்ட் இந்த நியூ அண்ட் எமர்ஜிங் ஏரியாஸ் லா. நம்ம இந்த இன்டர்நேஷ்னல் லா பற்றி பார்க்குறப்போ ஒரு ஆர்டிக்கல் பார்த்துருப்போம். என்னென்னா இந்தியா வந்து இன்டர்நேஷ்னல் லா ஸ்டடீஸ்க்கு பெரிய அளவில் ஒரு கான்சன்ட்ரேஷன் கொடுக்குறதில்ல. மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸில் ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் இருக்காங்க. அது வந்து நமக்கு இன்டர்நேஷ்னல் லாவை ப்ராப்பராக தெரிஞ்சுக்கிறதுக்கு அது போதாது அப்படின்னு ஒரு பாயிண்ட்டை பார்த்துருப்போம். ஸோ அது வந்து என்னென்னா இந்த மாதிரி நேஷனல் லாயர்ஸ் அகாடமி எஸ்டாப்ளிஷ் பண்ணிவிட்டு நம்மளோட லீகல் எஜுகேஷனை ஃபர்தராக வந்து இம்ப்ரூவ் பண்ணணும். அண்ட் புது ஏரியாஸ் ஆஃப் லாவை வந்து நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியிருக்கு. ஃபிஃப்த் பாயிண்ட் என்னென்னா இட் இஸ் நெசசரி டு ட்ரான்ஸ்ஃபார்ம் த லேண்ட்ஸ்கேப் ஆஃப் லீகல் எஜுகேஷன். நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 1700 லா ஸ்கூல்ஸ் வந்து இருக்குது. நியர்லி 1 lakh லா கிராஜுவேட்ஸ் எவ்ரி இயர் இந்தியாவில் வந்து வராங்க. ஆனால் இதில் என்ன ஒரு முக்கியமான க்ரைசிஸ் பார்த்தீங்கன்னா மீடியோக்ரிட்டி, எல்லோரும் வந்து காமனர் அந்த மாதிரி தான் இருக்காங்க. ஒரு பெரிய அளவில் அந்த குவாலிட்டி அப்படிங்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இஷ்யூ வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதனால என்னென்னா இந்த லா ஸ்கூல்ஸோட
குவாலிட்டியை வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ண வேண்டியிருக்கு. குவாலிட்டி ஆஃப் கிராஜுவேட்ஸ் இஸ் ஹைலி இம்பார்ட்டன்ட். இது வந்து ஃபைனல் பாயிண்ட்டாக சொல்லியிருந்தாலுமே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஏன்னா குவாலிட்டி ஆஃப் லீகல் எஜுகேஷன் எந்த மாதிரி இருக்கோ அதை பொறுத்து தான் ஃப்யூச்சர் லா கிராஜுவேட்ஸோட நாலேஜ் அப்படிங்கிறது இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஓவராலாக வந்து நம்ம 5 பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கோம். எந்தெந்த ஏரியாஸில் நியூ சிஜியை வந்து ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும் அப்படின்னு இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் ரெஸ்ட்ரிக்டட் ஹெர்பிசைட் கிளைஃபோசைட் அந்த லார்ஜர் ஜிஎம் கொஷின். இதில் வந்து என்னென்னா கிளைஃபோசைட் ஹெர்பிசைட் பற்றி நம்ம பர்டிகுலராக பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கிளைஃபோசேட் அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு ஹெர்பிசைட். வீட்ஸ் இருக்குல்லையே அந்த களையெல்லாம் வந்து கொல்றதுக்காக இந்த கிளைஃபோசைட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இந்த டெர்மினாலஜிக்கு நம்ம என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாம். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அண்ட் நேரோ ஸ்பெக்ட்ரம் அப்படின்னு வந்து 2 டைப்ஸ் இருக்குது ஹெர்பிசைட்ஸை பொறுத்தவரையும். ப்ராட் ஸ்பெக்ட்ரம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீட் ஸ்பீஸை வந்து கொன்றும். பட் நேரோ ஸ்பெக்ட்ரம்னா ஒரு 1 or 2 வீட் ஸ்பீஸை மட்டும்தான் கொல்லும். ஸோ இது ப்ராட் ஸ்பெக்ட்ரம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீட்ஸ் வந்து கொன்றும் அப்படிங்கிறதா வந்து இதோட மீனிங். நெக்ஸ்ட் வந்து நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலக்டிவிட்டி ஆஃப் த ஹெர்பிசைட் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. என்னென்னா செலக்டிவ் அண்ட் நான் செலக்டிவ் ஹெர்பிசைட். செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னா இப்போ ஒரு ஃபீல்டில் வந்து ஒரு பர்டிகுலர் ஒன் ஸ்பீஸ் ஆஃப் வீடு தான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதை மட்டும் தான் நமக்கு வந்து கொல்லணும்னா அந்த அந்த ஹெர்பிசைட் வந்து நம்ம அடித்தோம் அப்படின்னா அந்த பர்டிகுலர் வீட் ஸ்பீசிஸ் மட்டும்தான் வந்து இறந்து போகும். வேறு நான் செலக்டிவ்னா அந்த ஃபீல்டில் என்னென்னலாம் பிளான்ட் இருக்கோ எல்லாத்தையுமே வந்து கொன்றும். அதான் வந்து நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கிளைஃபோசைட் அப்படிங்கிறது இட் இஸ் ப்ராட் ஸ்பெக்ட்ரம், அதாவது நிறைய வீட் ஸ்பீஸ் வந்து கொல்லும். அட் த சேம் டைம் நான் செலக்டிவ் எல்லாத்தையுமே வந்து கொன்றும் அப்படிங்கிறதான் இந்த பாயிண்ட்டு. இது எப்படி வந்து அந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து கொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இட் இன்ஹிபிட்ஸ் த ப்ரொடக்ஷன் ஆஃப் அ ப்ரோட்டீன் EPSPS. அதாவது இந்த ப்ரோட்டீன் வந்து என்னென்னா பிளான்ட்டோட க்ரோத்துக்கு ரொம்பவே இம்பார்ட்டன்ட். இது ப்ரொடக்ஷன் ஆகிறத வந்து இன்ஹிபிட் பண்ணுறதா வந்து இந்த கிளைஃபோசைட் ஹெர்பிசைடோட வேலையாக இருக்குது. அந்த மாதிரி தான் வந்து அது எல்லா பிளான்ட்ஸையும் கொள்ளுதுன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஹவ் இஸ் கிளைஃபோசைட் யூஸ் இன் இந்தியா? நம்ம இந்தியாவில் வந்து எதுக்காக இந்த கிளைஃபோசைட் முக்கியமாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம்னா முக்கியமாக இந்த வீட்ஸ் எல்லாம் கொல்றதுக்காக தான் நம்ம வந்து கிளைஃபோசைட் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். லைக் இந்த ரயில்வே ட்ராக்ஸில் வந்து வீட்ஸை கில் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த வாட்டர் சேனல்ஸ், இரிகேஷன் சேனல்ஸ் இருக்கும் இல்லையா, அதில் வந்து வீடு அதிகமாக இருந்துச்சுன்னா தண்ணி பாய்க்கிறது வந்து கஷ்டமாக இருக்கும். ஸோ அந்த ரீஜன்லாம் வந்து இந்த ஹெர்பிசைட் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அட் த சேம் டைம் க்ராப்புக்கும் வந்து இந்த ஹெர்பிசைடை யூஸ் பண்ணுவாங்க. இந்த பர்டிகுலர் ஹெர்பிசைட் வந்து எது கீழே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னா இன்செக்டிசைட் ஆக்ட் 1968 கீழே வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. வாட் ஹாஸ் த கவர்மெண்ட் டன்? இப்போ என்னென்னா இந்த கிளைஃபோசைட் ஹெர்பிசைட்னால நம்ம ஹியூமன்ஸோட ஹெல்த்துக்கு ஹசார்ட்ஸ் வரும் அப்படிங்கிற காரணத்தினால கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதை வந்து இதோட யூசேஜை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. பேன் பண்ணலை, பட் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணியிருக்காங்க. ஏன்னா வந்து ரயில்வே ட்ராக்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதை வந்து நம்ம எந்த காலத்துக்கும் வந்து எடுத்து அந்த க்ராப்பெல்லாம் இது சாப்பிட போகிறதில்ல. ஸோ அந்த மாதிரி ரீஜன்லாம் யூஸ் பண்ணலாம், பட் நம்ம ஃபுட் க்ராப் இருக்கு இல்லையா அதில் தான் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிற காரணத்தினால they just restricted but not banned it அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்படியே வந்து அவங்களுக்கு இந்த கிளைஃபோசைடை வாங்கணும் அப்படின்னா பெஸ்ட் கண்ட்ரோல் ஆப்ரேட்டர்ஸ் மூலியமாக மட்டும்தான் இதை வந்து வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து கவர்மெண்ட் சொல்லியிருக்காங்க. why has this been done? இப்போ நம்ம ரீசெண்டாக வந்து இந்த காட்டன் கிராப் வந்து ஜிஎம் காட்டன் கொண்டு வர போகிற ஜெனிக்கலி மாடிஃபைட் காட்டன் கிராப் வந்து ட்ரையலில் இருக்குது அப்படிங்கிறத பார்த்தோம். அதில் முக்கியமாக என்ன சொல்லியிருந்தாங்கன்னா CP4 அப்படிங்கிற ஒரு ஜீன் இருக்குது. அந்த ஜீன் இருக்கிறது மூலயமா இட் மேக்ஸ் காட்டன் ரெசிஸ்டன்ட் டு கிளைஃபோசைட் ஹெர்பிசைட் அப்படிங்கிறத நம்ம அந்த ஆர்டிக்கலில் பார்த்துருந்தோம். இப்போது இந்த ஜிஎம் கிராப்ஸ் கொண்டு வரனால என்னென்னா க்ராப்ஸ்லேயும் வந்து கிளைஃபோசைட்டோட யூசேஜ் அதிகமாகிடுச்சு. ஏன்னா வந்து ஃபார்மர்ஸ்க்கெலாம் தெரிஞ்சிருச்சு என்னென்னா இந்த மாதிரி காட்டன் பிளான்ட் வந்து இதுக்கு டாலரண்ட்டாக இருக்குது, என்ன தான் நம்ம இந்த கிளைஃபோசைட்டை யூஸ் பண்ணாலும் அது வந்து செத்து போக போகிறதில்ல அப்படின்னு தெரிஞ்சனால ஜிஎம் கிராப்ஸோட இன்ட்ரோடக்ஷனால் தே பிகேன் டு யூஸ் கிளைஃபோசைட் மோர் வென் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் டைம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்க, இதனால் ஹெல்த் ஹசார்ட்ஸ் வருது அப்படின்னு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதுக்கான யார் வந்து இதுக்கான ஸ்டடி பண்ணியிருக்காங்க அப்படின்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து இன்டர்நேஷ்னல் ஏஜென்சி ஃபார் ரிசர்ச் அண்ட் கேன்சர் IARC இருக்காங்களே, அவங்க வந்து கிளைஃபோசைட்டை ப்ராபப்ளி கார்சிஜெனிக் டு ஹியூமன், கார்சிஜெனிக்னா கேன்சரை உருவாக்கக்கூடியது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் யூஎஸோட என்விரான்மெண்ட் ப்ரொடெக்ஷன் ஏஜென்சி வந்து இன்னொரு பக்கம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கார்சினோஜெனிக் கிடையாது, அதுக்கான எந்த ஒரு ப்ராப்பர் எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு வந்து யூஎஸில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் யூரோப்பியன் கெமிக்கல் ஏஜென்சியும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா classifying glyphosate as a carcinogenic, mutagenic or reprotoxic substance is not justified. US and யூரோப்பியன் யூனியனில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து கார்சினோஜெனிக் கிடையாது, வேறஸ் வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனுடைய IARC தான் மேபி கார்சினோஜெனிக்காக இருக்கலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா யூனியன் என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரியோட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அப்படிங்கிறவங்க இருக்காங்க. அவங்க தான் வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ரீசெண்டாக இந்த GM ஹைப்ரிட் மஸ்டர்டு DMH அப்படின்னு பார்த்தோம் இல்லையா, அந்த DMH அந்த காட்டன் ஹெர்பிசைட் டாலரண்ட் காட்டன் இது எல்லாமே இந்த ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க.
This crop can tolerate glufosinate ammonium and non-selective herbicide similar to glyphosate. அந்த hybrid mustard வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா it is also tolerant to one of the herbicide என்னென்னு பார்த்தீங்கன்னா glufosinate ammonium அது கொஞ்சம் டாலரண்ட். இப்போ வந்து GEAC ஃபர்தராக என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த BT காட்டன் அது எல்லாமே வந்து அப்ரூவ் பண்ண போகிறத சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஆல் ஐஸா நெக்ஸ்ட் அந்த சுப்ரீம் கோர்ட்டோட ஹியரிங்கை வந்து எதிர்பார்த்து தான் இருக்காங்க. ஏன்னா இந்த ஜெனட்டிக் இன்ஜினியரிங் அப்ரைசல் கமிட்டி அவங்க இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன தான் வந்து ஹெர்பிசைட் டாலரண்ட் க்ராப்பை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவங்க அப்ரூவல் கொடுத்துருந்தாலுமே இது வந்து நம்மளுக்கு சரியாக வராது. ஏன்னா வந்து கிளைஃபோசேட்டோட யூசேஜ் அதிகமாகிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்ன ப்ளீ கொடுத்துருக்காங்கன்னா இந்த மாதிரி டிரான்ஸ்ஜீனிக் ஹைப்ரிட் மஸ்டர்டு அப்புறம் வந்து எல்லா ஹெர்பிசைட் டாலரண்ட் க்ராப்பையும் வந்து பேன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சுப்ரீம் கோர்ட்டோட ஜட்ஜ்மெண்ட் என்ன மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஃபியூச்சர் ஆர்டிகல்ஸில் பார்க்கலாம். ஓவரால் இந்த ஆர்டிகல் நம்ம என்ன பார்த்துருக்கோம்னா கிளைஃபோசேட் ஹெர்பிசைட் பற்றி ஸ்பெசிஃபிக்காக பார்த்தோம். அண்ட் ப்ராட் ஸ்பெக்ட்ரம், செலக்டிவ், நான் செலக்டிவ் அப்படின்னா என்னங்கிற அந்த டெர்மினாலஜியும் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் இந்த கிளைஃபோசேட்டை வந்து எப்படி ஒர்க் ஆகுது அண்ட் கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணியிருக்காங்க இதோட இம்பேக்ட்னால அப்படின்ட்டு பார்த்தோம். அண்ட் தேர்ட் பாயிண்ட், இந்த ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸுக்கும் இந்த மாதிரி ஹெர்பிசைடுக்கும் வந்து என்ன ரிலேஷன்ஸ் இருக்குது. மோஸ்ட்லி ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் கிராப்ஸ் என்ன மாதிரி இருக்குன்னா ஹெர்பிசைட் டாலரண்ட் கிராப்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஃபோர்த் பாயிண்ட் என்ன பார்த்தோம்னா ஹெல்த் கன்சர்ன்ஸ் ரிகார்டிங் த கிளைஃபோசேட். இந்த மாதிரி ஹெர்பிசைடு நான் செலக்டிவ் ஹெர்பிசைட் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு என்னென்ன ஹெல்த் கன்சர்ன்ஸ் வருது அண்டு எல்லா ஆர்கனைசேஷன்ஸும் இந்த பர்டிகுலர் ஹெல்த் கன்சர்ன்ஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். அண்ட் அல்டிமேட்லி சுப்ரீம் கோர்ட் வந்து என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம ஃபியூச்சர் ஆர்டிக்கலில் தான் பார்க்கணும். நியூ கிராப் ஸ்பீசிஸ் ஃபவுண்ட் இன் தமிழ்நாடு. கடலூர் டிஸ்ட்ரிக்டில் வெள்ளார் ரிவர்ங்கிற அந்த ரீஜியன் பக்கத்தில் இருக்கக்கூடிய மேங்க்ரோவ்ஸ் ஆஃப் பரங்கிப்பேட்டையில் புது எஸ்டோரியன் கிராப் ஸ்பீஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த புதுசாக கண்டுபிடிச்ச கிராப் ஸ்பீசிஸ் பேர் என்ன, சூடோ ஹெலிஸ் அண்ணாமலை அப்படிங்கிறதான் வந்து அந்த புது ஸ்பீஸோட நேமு. ஆல்ரெடி இந்த ஜீனஸ் சூடோ ஹெலிஸுங்கிற ஜீனஸ் இருக்குது இல்லையா, இதில் வந்து 2 ஸ்பீசிஸ் இருக்குது. இது வந்து 3வது ஸ்பீஸாக கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த பழைய 2 ஸ்பீஸோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடோ ஹெலிஸ் சப்குவாட்ரேட்டா அண்ட் சூடோ ஹெலிஸ் லேட்ஷெலி அப்படிங்கிறதா வந்து 2 கன்ஃபர்ம்டு ஸ்பீஸாக இருக்குது. அண்ட் தேர்ட் ஒன் தான் வந்து இந்த சூடோ ஹெலிஸ் அண்ணாமலை. Ranthambore Fest to be held after considering the impact on wildlife, National Green Tribunal. ராஜஸ்தானில் இருக்கக்கூடிய ராந்தம்போர் டைகர் ரிசர்வ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துவாங்க, ஒரு மியூசிக் ஃபெஸ்டிவல் மாதிரி நடத்துவாங்க. அந்த ஃபெஸ்டிவல் வந்து என்னென்னா இப்போ நடத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ இதான் வந்து அந்த டைகர் ரிசர்வ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஓவரால் 10 கிலோமீட்டர் சரௌண்டிங்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி நடத்தக்கூடாது, எந்த ஒரு ஃபங்க்ஷன்ஸ் ஃபெஸ்டிவலாம் நடத்தக்கூடாது. ஏன்னா டைகர் ரிசர்வ் வந்து அதை அஃபெக்ட் பண்ண சான்சஸ் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தனால 10 கிலோமீட்டர்ஸ்க்கு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து நடத்த வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிகாஸ் இந்த நடத்தக்கூடிய இடம் வந்து எங்கே இருந்துச்சுன்னா அரௌண்ட் 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் வந்து இருந்துச்சு ஃப்ரம் த டைகர் ரிசர்வ். ஆனால் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் வந்து இந்த ஃபெஸ்டிவல் நடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் வந்து ஒத்துக்கிட்டதாக சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து இதுக்கு இன்னும் அந்த கன்சென்ட் அப்படிங்கிறத கொடுக்கல. ஏன்னா வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் த நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் அவங்களோட பாயிண்ட்டை கேட்டதுக்கப்புறம் தான் NGT வந்து கம்ப்ளீட் அப்ரூவல் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஜஸ்ட் வந்து இப்போ ப்ரப்போஸ் தான் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி 5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. வேறஸ் இதோட அக்செப்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டிங் கமிட்டி ஆஃப் த நேஷ்னல் போர்ட் ஆஃப் வைல்ட் லைஃப் கொடுத்ததுக்கப்புறம் தான் இது எது நடக்குமா இல்லையா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இதில் நம்ம என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும், ராந்தம்போர் டைகர் ரிசர்வ் வந்து எந்த ஸ்டேட்டில் இருக்குது, ராஜஸ்தானில் இருக்குது. அண்ட் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸை நடத்துகிறதுக்கு யாருடைய கன்சென்ட் அப்படிங்கிறது தேவைன்னு பார்த்தீங்கன்னா நேஷ்னல் வைல்ட் லைஃப் போர்டு அந்த கமிட்டி இருக்கு இல்லையா, அவங்க அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சீஃப் வைல்ட் லைஃப் வார்டன் இவங்கெல்லாம் வந்து கன்சிடர் பண்ணதுக்கப்புறம் தான் நேஷ்னல் க்ரீன் ட்ரிபியூனல் கீழே இந்த அப்ரூவல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க. அதை வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், த நேஷ்னல் ஜியோஃபிசிக்கல் ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஆஃப் தி கவுன்சில் ஆஃப் சயின்டிஃபிக் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ரிசர்ச் NGRA வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஹிமாலயன் ஸ்டேட்ஸ் இருக்கு இல்லையா, அங்கே வந்து வார்னிங் சிஸ்டத்தை இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ சடன் ஃப்ளட்ஸோ இல்லை ராக் ஸ்லைட்ஸ், லேண்ட் ஸ்லைட்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து நடக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இயர்லி வார்னிங் சிஸ்டத்தை வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அண்ட் NGRA வந்து இதுக்காக என்னென்னா மெஷின் லேர்னிங் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த க்ரூஷியலாக இருக்கும் இந்த வார்னிங்கை பொறுத்தவரையிலையும் அப்படின்னு இம்பார்ட்டண்ட். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் இருக்குது இல்லையா, இது ஹிமாலயன் ஸ்டேட்ஸில் பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்கும், அதை வித்ஸ்டாண்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும் இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம். அதனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து -20 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இட் கேன் வித்ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தே நீட் ஃபியூவல் செல்ஸ் வேர் தேர் இஸ் நோ சன்லைட். சன்லைட்டே இல்லாத இடத்துல ஃபியூவல் செல்ஸ் மட்டும் தேவையாக இருக்கும். அண்ட் ரிமைனிங் பிளேஸ்லாம் வந்து சன்லைட்டை பேஸ் பண்ணி வந்து இந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். பிகாஸ் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்தவரையும் இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஆன்சர் ரைட்டிங்கில் இன்க்ளூட் பண்ணணும்.
நெக்ஸ்ட் வந்து சிதம்பரம் கோயில் இருக்கு இல்லையா, நடராஜர் கோயில், அதை பற்றின ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. சிதம்பரம் டெம்பிள் வந்து பொன்னம்பலம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பொதுவாக இந்த அம்பலம் அப்படின்னா கோயில் இருக்க இடத்துல தான் சொல்லுவாங்க. பொன்னம்பலம்னா அந்த மேலே கூரையில் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக கோல்டில் தான் பண்ணியிருப்பாங்க. சிதம்பரத்தில் வந்து இந்த கூரை வந்து கோல்டில் தான் இருக்கும். அதில் இன்னொரு ஒரு சில விஷயம் வந்து என்ன அப்படின்னா 64 ரூஃப் பீம்ஸ் வந்து இருக்குது. அது வந்து இந்த 64 கலைகளை வந்து குறிக்குது. இந்த 1000 கலைகள் 64 அப்படின்லாம் தமிழில் படிச்சிருப்போம் இல்லையா. ஸோ இந்த 64 ரூஃப் பீம்ஸ் வந்து 64 ஆர்ட்ஸை டினோட் பண்ணுது. நெக்ஸ்ட்டு 21,600 கோல்டு பிளேட்ஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அந்த ரூஃபில் கவர் பண்ணுறப்போ. அந்த கோல்டு ஷீட்ஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுதுன்னா அந்த ஹியூமனோட பிரெத் பெர் டே, ஒவ்வொரு நாளும் வந்து 21,600 டைம்ஸ் நம்மளோட ப்ரீத் பண்ணுறோம் அப்படிங்கிறனால அதை மென்ஷன் பண்ணுது. நெக்ஸ்ட் என்னென்னா 72,000 நெயில்ஸ் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எதை மென்ஷன் பண்ணுதுன்னா நம்ம ஹியூமன் பீயிங்கில் 72,000 நாடிஸ் இருக்குது, அதை தான் வந்து சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு த பஞ்சாக்ஷரா மந்த்ரா ஹேஸ் 5 syllables, ஸோ தெர் ஆர் 5 steps leading to the shrine. இந்த பஞ்சாக்ஷர மந்த்ராவில் பார்த்திங்கன்னா 5 சிலபிள் இருக்குது. அதனால தான் அந்த ஷ்ரைனுக்கு போகக்கூடிய ஸ்டெப்ஸ் வந்து 5 வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் சிதம்பரம் டெம்பிள் வந்து எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்கையை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது. ஒன் ஆஃப் தி பஞ்சபூதாஸ். அங்கே இருக்கக்கூடிய சிவலிங்கத்தோட ஃபார்ம் பார்த்திங்கன்னா ஆகாச லிங்கம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் அடான்ட் வித் த கார்லண்ட் ஆஃப் வில்வா லீவ்ஸ். வில்வம் வந்து வைப்பாங்கல்ல சிவனுக்கு, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இட் இஸ் த ஆகாசா லிங்கா அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நெக்ஸ்ட் வந்து 22nd லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா யூனியன் கேபினெட் வந்து 22nd லா கமிஷன் ஆஃப் இந்தியா வந்து கான்ஸ்டியூட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஃபார் அ பீரியட் ஆஃப் 3 years. இந்த லா கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது ஒரு நான் ஸ்டேச்சுவரி பாடியாக இருக்குது. கவர்மெண்ட் தான் வந்து ஃப்ரம் டைம் டு டைம் இதை கான்ஸ்டியூட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு லா கமிஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ட் இந்தியா வந்து எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்கன்னா 1955 எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஒவ்வொரு 3 year டேர்முக்கு வந்து ஒரு லா கமிஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுவாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 21 more கமிஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆயிடுச்சு. இப்போ 22nd லா கமிஷன் ஆஃப் இந்தியா எஸ்டாப்ளிஷ் பண்ண போகிறாங்க. இட் ஒர்க்ஸ் அஸ் அன் அட்வைசரி பாடி டு த மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ். இவங்க தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு அட்வைசரி பாடியாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த புதுசாக இந்த லாஸ்லாம் இருக்க, இப்போ நம்ம ரீசெண்டாக பார்த்தோம் பாருங்கள், இந்த இன்னைக்கு நியூஸில் வந்து போக்ஸோ அந்த ஏஜை வந்து ப்ராப்பராக நம்ம அமெண்ட் பண்ண வேண்டியிருக்கு அப்படிங்கிறலாம் பார்த்தோம் இல்லையா. இந்த மாதிரி சேஞ்சஸ்லாம் யார் கொண்டு வரத்துக்கு அட்வைஸ் பண்ணுவாங்கன்னா இந்த பர்டிகுலர் லா கமிஷன் ஆஃப் இந்தியா தான் வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க ஃபார் மேக்கிங் ரீஃபார்ம்ஸ் therein and enacting the new legislations on a reference made it to by the central government or suo motu. இது வந்து லா கமிஷன் ஆஃப் இந்தியா பற்றின ஜென்ரல் இன்ஃபர்மேஷன். நெக்ஸ்ட்டு இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட்லி டெவலப்டு ராக்கெட் விக்ரம் எஸ் வந்து ஃபைனல் ப்ரிப்பரேஷன் ஸ்டேஜில் இருக்குது. ஸ்ரீஹரிகோட்டை லான்ச் பேட் இருக்குல்லையே, அங்கே தான் வந்து வச்சுருக்காங்க. இது வந்து November 12 and 16 அதுக்கு நடுவில் வந்து இது லான்ச் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட்லி டெவலப்டு ராக்கெட், இது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. It was developed by the Hyderabad-based Skyroot Aerospace. The mission named Praramp the beginning since it is the first mission for Skyroot. ஸோ Skyroot ப்ரைவேட் கம்பெனி இருக்கு இல்லையா, அதை பொறுத்தவரைக்கும் இதான் வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் மிஷின். அதனால தான் வந்து Praramp அப்படிங்கிற ஒரு நேம் வந்து இந்த மிஷினுக்கு வச்சுருக்காங்க. டெக்னிக்கல் லான்ச் கிளியரன்ஸ் வந்து ஆல்ரெடி இந்த ஸ்பேஸ் ரெகுலேட்டரான இன்ஸ்பேஸ் அப்படிங்கிறவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் ஃபர்தராக வந்து November 12 and 16 நடுவில் இதை லான்ச் பண்ண போகிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து என்ன, இந்தியாவோட ஃபஸ்ட்டு ப்ரைவேட்லி டெவலப்டு ராக்கெட் இஸ் விக்ரம் எஸ் அப்படிங்கிறத நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். டெவலப்டு பை த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். இந்த ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒடிஷா அண்ட் தமிழ்நாடு வந்து ஐபிசி அண்ட் சிஆர்பிசிலேருந்து ஒரு சில அமெண்ட்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி இப்போ கேரளாவும் கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. கேரளா கவர்மெண்ட் ப்ரப்போசஸ் டு அமெண்ட் த இந்தியன் பீனல் கோட் அண்ட் த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் அண்ட் பிரிங் இன் லெஜிஸ்லேஷன் டு கர்ப் த, இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், டு கர்ப் த பிரிண்டிங், பப்ளிஷிங் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கிராஸ்லி இன்டீசென்ட் ஆர் ஸ்குரிலஸ் மேட்டர் ஆர் மேட்டர் இன்டெண்டட் ஃபார் பிளாக்மெயில். இப்போ என்னென்னா இந்த மாதிரி தப்பான கிராஸ்லி இன்டீசென்ட் ஆர் ஸ்கில்லஸ் மேட்டரை வந்து பிளாக்மெயில் பண்ணுறதுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ பிரிண்ட் ஆர் பப்ளிஷிங் அதெல்லாம் வந்து பண்ணக்கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. கேரளா வந்து இந்த அமெண்ட்மெண்ட் கொண்டு போகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் என்னென்ன இன்க்ளூட் ஆகும், இப்போ ஜஸ்ட் கிராஸ்லி இன்டீசென்ட் ஆர் ஸ்கில்லஸ் மேட்டர் அப்படின்னா அதில் என்ன இன்க்ளூட் ஆகும் அப்படிங்கிறது இந்த 3 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். Any matter published which is likely to be injurious to morality or is calculated to injure any person. ஸோ யாரோட மொராலிட்டி ஆர் அந்த பர்சன் வந்து இன்ஜூர் பண்ணுற மாதிரி இருக்குது அது வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்கன்னா அது வந்து இன்க்ளூட் ஆகும். நெக்ஸ்ட்டு பப்ளிக் சர்வெண்ட் அவங்களோட பப்ளிக் ஃபங்க்ஷன்ஸ் வந்து டிஸ்சார்ஜ் பண்ணியிருந்தாலுமே அதுக்கு வந்து ஏதாவது ஆப்போசிட்டாக கிராஸை பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்களா அந்த பர்டிகுலர் மேட்டர் வந்து இன்க்ளூட் ஆகும். அண்ட் மேட்டர் பிரிண்டட் ஆர் பப்ளிஷ் இன் ரிலேஷன் டு அ பப்ளிக் சர்வெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு ஹிஸ் கேரக்டர் அண்ட் கண்டக்ட். அதை பேஸ் பண்ணி அந்த கேரக்டர் அண்ட் கண்டக்டை பேஸ் பண்ணி ஏதாவது பப்ளிஷ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதையும் வந்து இன்க்ளூட் ஆகும். இதுதான் வந்து இல்லீகலாக கன்சிடர் பண்ண போகிறான்னு சொல்லியிருக்காங்க. இந்த ப்ரொபோஸ்ட் அமெண்ட்மெண்ட் டு ஐபிசி இஸ் பிலீவ் டு டிக்ளேர் த ஃபாலோயிங் ஆக்ட்ஸ் இஸ் இல்லீகல். இதான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்.
ஸோ ஆல்ரெடி வந்து ஒடிசா அண்ட் தமிழ்நாட்டில் இருக்குது அண்ட் இட் இஸ் ஃபர்தர் கோயிங் டு பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த ஸ்டேட் ஆஃப் கேரளா. இப்போ என்னென்னா ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் பற்றி நமக்கு முன்னாடியே தெரியும். என்னென்னா ஃபார்மர்ஸ் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் வந்து ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணுவாங்க. லைக் இந்த மெஷினை வந்து ரெண்ட்டுக்கு விடுறது, அந்த அவங்களோட ப்ராடியூஸ் வந்து சேல் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்து இந்த ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன் முக்கியமான ஒரு இன்டர்மீடியராக இருந்திருக்கு நம்ம பார்த்துருக்கோம். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா வெறும் ஃபாடர் சென்ட்ரிக் எஃபிஓஸ் மட்டும் அவங்க கொண்டு வர போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன்னா நம்ம இந்தியா பொறுத்தவரை இந்த ஃபாடர் டெஃபிசிட் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாக இருக்க காரணத்தினால ஃபாடர் சென்ட்ரிக் எஃபிஓஸ் வந்து நம்ம நிறையா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்ட் அஸ் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி செட்டிங் எ டார்கெட் ஆஃப் 100 such FPOs in 2022 and 2023. இந்த 2022-23 இந்த பீரியட்குள்ளே அட்லீஸ்ட் 100 FPOஸ் அது ஃபாடர் சென்ட்ரிக் எஃபிஓஸாக இருக்கணும் அப்படின்னு வந்து நேஷ்னல் டெய்ரி டெவலப்மெண்ட் போர்டு NDDB இருக்காங்களே அவங்க வந்து ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்ஃபேர் இருக்காங்களே அவங்க வந்து NDDBயாக தான் வந்து இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சியாக வந்து அப்ரூவ் பண்ணியிருக்காங்க. நான் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அல்டிமேட்லி இந்த மாதிரி ஒரு 100 FPOs ஃபாடர் சென்ட்ரிக் FPOஸ் வந்து கொண்டு வருவாங்க. இதில் ஃபாடர் சென்ட்ரிக் மட்டும்தான் அவங்களோட ஒர்க் இருக்குமா அப்படின்னு பார்த்தா வந்து கிடையாது. ப்ரைமரி ஒர்க் வந்து இந்த ஃபாடர் பேஸ்ட் இருக்கும். வேறு செகண்டரி ஒர்க் வந்து அவங்க இந்த அனிமல் ஹஸ்பண்ட்ரி ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லையா, அதே வந்து செகண்டரி ஆக்டிவிட்டி அவங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 2 முக்கியமான ஆக்டிவிட்டீஸ் வந்து இன்க்ளூட் ஆகியிருக்கு இந்த ஃபாடர் சென்ட்ரிக் FPOஸை பொறுத்தவரையும். இதில் என்னென்னா யார் இம்ப்ளிமெண்டிங் ஏஜென்சி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் அவங்களோட டார்கெட் என்னவா இருக்குது, இதில் என்ன பண்ணுவாங்க வென் கம்பேர்ட் டு த நார்மல் FPOஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபாடர் சென்ட்ரிக் FPOஸ் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு என்னென்னா நம்ம இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்கா, மால்தீவ்ஸ், அப்புறம் வெவ்வேறு சவுத் ஈஸ்ட் ஏஷியன், ஆஃப்ரிக்கன் அண்ட் லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் கூட இந்தியன் ருப்பிலே ட்ரேட் பண்ணுறதுக்காக டாக்ஸ் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இப்போ டாலர் வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருக்கு இல்லையா, ருப்பி வந்து அல்டிமேட்லி டெப்ரிஷியேட் ஆகிட்டு இருக்கு. அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்மளோட ருப்பி டிரான்சாக்ஷனை அதிகமாக்கணும். ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து என்ன தான் குறைஞ்சி போயிருந்தாலுமே ஸ்டில் நம்மளோட ருப்பி டிரான்சாக்ஷனை ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஓஸ்த்ரோ அக்கௌண்ட் வந்து கொண்டு வரணும் அப்படின்னு வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி ரஷ்யாவோட ஒரு ஓஸ்த்ரோ அக்கௌண்ட் நம்ம கொண்டு வரதா பேசிகிட்டு இருந்தோம், கம்ப்ளீட்லி டிரான்சாக்ஷன் ருப்பிக்காக. அண்ட் அதே மாதிரி இந்த ஸ்ரீலங்கா, மற்ற சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ், லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ் அவங்க கூடலாம் ருப்பியில் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்காக இந்த ஒர்க்கை வந்து இனிஷியேட் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. The countries in these geographies have shown interest in opening the special rupee Ostro and SRV accounts. ஸோ ஆல்ரெடி நம்ம நிறைய ஆர்டிக்கலில் பார்த்துருப்போம் நோஸ்த்ரோ அக்கௌண்ட்னா என்ன, ஓஸ்த்ரோ அக்கௌண்ட்னா என்ன, அண்ட் தென் லோரோ அக்கௌண்ட்னா என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்த்துருப்போம். ஸோ உங்களுக்கு ஓஸ்த்ரோ அக்கௌண்ட்னா தெரியும் இல்லையா, அண்ட் ஓஸ்த்ரோ அக்கௌண்ட் வந்து ஆரம்பிக்க போகிறதா இந்த கண்ட்ரீஸும் வந்து இன்ட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இதன் மூலியமாக என்ன ஆகும் அப்படின்னா என்ன தான் டாலர் வந்து இண்டிபெண்டாக ஸ்ட்ரென்தன் ஆகிட்டு இருந்தாலுமே ஒரு பக்கம் நம்மளோட இந்தியன் டொமஸ்டிக் கரன்சி வந்து ஸ்ட்ரென்தன் ஆகும். அதுக்காக தான் இந்த டாக்ஸ் வந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட் பண்ணிட்டு வரதா சொல்லியிருக்காங்க. ஸோ அர்ஜிங் காஷன் இன் பேங்கிங். இப்போ என்னென்னா இந்த இந்தியாவோட லார்ஜஸ்ட் லெண்டர்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அசட் அண்ட் லயபிலிட்டி ரிஸ்க் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷனை வந்து டேம் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக RBI என்ன பண்ணியிருக்காங்கன்னா லிக்விடிட்டியெல்லாம் குறைச்சிட்டாங்க. இன்ஃப்ளேஷன் என்ன, பணப்புழக்கம் வந்து மக்கள்கிட்ட அதிகமாக இருக்குது. அப்போ RBI என்ன பண்ணுவாங்க, அவங்க இன்ட்ரெஸ்ட் ரேட்டெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணிடுவாங்க. அண்ட் அல்டிமேட்லி அந்த மணி ஃப்ளோ வந்து குறைச்சிரும் இல்லையா. ஆனால் இன்னொரு பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க்கிங் கேபிட்டல் லோன்ஸ்லாம் லெஸ் தென் 1 year இதெல்லாம் இருக்கும், அதுக்கெலாம் வந்து லோயர் தென் 6% தான் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. அண்ட் தென் 10 and 15 year லோன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா லெஸ் தென் 7% இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ பொதுவாக இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மியாக இருந்தால் என்ன பண்ணுவாங்க, மக்கள் வந்து அதிகமாக வாங்குவாங்க. ஸோ ஒன்று வந்து பேங்க்கிட்டேருந்து RBIக்கு நிறையா பணம் போகுது அண்ட் பேங்க்கிட்டேருந்து மக்கள்கிட்டையும் அதிகமாக பணம் போகுது. ஸோ தேர் இஸ் அ பாசிபிலிட்டி பேங்க்ஸோட அசெட் அண்ட் லயபிலிட்டியை பொறுத்தவரை ரிஸ்க் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேங்க் தான் வந்து நடுவில் மாட்டியிருக்காங்க இப்போது. ஸோ அதனால் இந்த அசெட் லயபிலிட்டி ரிஸ்க் வர நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. Next, the Ministry of Home Affairs has completed the Mother Tongue Survey of India with the field videography of country's 576 languages. மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த மதர் டங் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறத கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த MTSI அப்படின்னா என்னென்னா மதர் டங்ஸ் இருக்குல்லையே அக்ராஸ் த கண்ட்ரி. நம்ம இந்தியா வந்து ஹைலி டைவர்சிஃபைட் கண்ட்ரி. ஸோ நிறைய லாங்குவேஜ் வந்து பேசுவாங்க. இந்த MTSIயில் என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு மதர் டங்ஸையும் இந்த சர்வே பண்ணுவாங்க which are written consistently across 2 and more census decades. இப்போ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சில மொழிகள்லாம் வந்து அழிஞ்சு போயிடும். 2 decades வந்து எந்த லாங்குவேஜஸ்லாம் வந்து கண்டினியூஸாக கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கோ அதெல்லாம் வந்து இந்த MTSI கீழே அவங்க வந்து சர்வே பண்ணுவாங்க. The report said that the NIC and the National Film Development Corporation will document the linguistic data of the surveyed mother tongues in audio video files. Videograph speech data of the mother tongue will also be uploaded on the NIC survey for archiving purposes. இப்போ இந்த நேஷ்னல் இன்ஃபர்மேட்டிக்ஸ் சென்டர்ஸோட வெப் ஆர்ச்சிவ் இருக்கு இல்லையா, அதில் என்ன பண்ண போகிறாங்கன்னா இந்த மாதிரி சர்வே பண்ணப்பட்ட மதர் டங்ஸ் இருக்கு இல்லையா அதோட ஆடியோ வீடியோ ஃபைல்ஸையும் வந்து அப்டேட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க.
ஸோ இந்த மதர் டங் அப்படின்னு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதர் டங் இஸ் அ டிசைனேஷன் ப்ரொவைடட் பை தி ரெஸ்பாண்டன்ட் பட் இட் நீட் நாட் டு பி ஐடென்டிக்கல் வித் த ஆக்சுவல் லிங்குவிஸ்டிக் மீடியம். இப்போது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆக்சுவல் லிங்குவிஸ்டிக் மீடியம் என்ன தமிழ். ஆனால் இங்கே இருக்கிறவங்களோட எல்லா மதர் டங்குமே வந்து தமிழாக இருக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த கிடையாது. நிறைய மொழிகள் வந்து கலந்துருக்கும் இல்லையா, அதான் சொல்லியிருக்காங்க. இஸ் அ டிசைனேஷன் ப்ரொவைடட் பை தி ரெஸ்பாண்டன்ட். அந்த பர்டிகுலர் பர்சனோட மதர் டங் என்னவோ அதான் சொல்லணும். இட் இஸ் நாட் ஐடென்டிக்கல் வித் த ஆக்சுவல் லிங்குவிஸ்டிக் மீடியம். அந்த பர்டிகுலர் ரீஜனில் இருக்கக்கூடிய லிங்குவிஸ்டிக் மீடியம்க்கு ஒத்து போன மாதிரி இருக்கணுங்கிற அவசியம் வந்து கிடையாது. இப்போது இந்த லிங்குவிஸ்டிக் சென்சஸ் படி பார்த்தீங்கன்னா 2011 வந்து லிங்குவிஸ்டிக் சென்சஸ் எடுத்தாங்க. அதன்படி பார்த்தீங்கன்னா ஹிந்தி தான் வந்து மோஸ்ட் வைட்லி ஸ்போக்கன் மதர் டங் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 52.8 crore பீப்புள் வந்து இதை பேசுகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தீங்கன்னா 43.6% ஆஃப் த பாப்புலேஷன். அண்ட் செகண்ட் ஹைலி ஸ்போக்கன் மதர் டங் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெங்காலி. ஸோ பெங்காலி வந்து அரௌண்ட் 8% ஆஃப் த பாப்புலேஷன் வந்து பேசுகிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போ எதுக்காக இந்த மதர் டங் சர்வே ஆஃப் இந்தியா அப்படிங்கிறது முக்கியம் அப்படின்னா, நம்ம ரீசெண்டாக இந்த நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க்கை பற்றி பார்த்துருந்தோம். என்னென்னா மதர் டங்கில் தான் வந்து குழந்தைங்களுக்கு அந்த இனிஷியல் ஸ்டேஜஸ் டைமில் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும். பிகாஸ் குழந்தைங்க வந்து ஈஸியாக அப்சர்வ் பண்ணக்கூடிய லாங்குவேஜ் வந்து மதர் டங் தான். அதனால தான் வந்து மதர் டங்கில் சொல்லித்தரணும்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த என்சிஎஃப்லேயே அந்த ரீஜனல் லாங்குவேஜஸில் ஸ்டடீஸ் இருக்கணும். இப்போ ரீஜனல் லாங்குவேஜ் தாண்டி பர்டிகுலர் மதர் டங், ஏன்னா அந்த ரீஜனல் லாங்குவேஜ்க்கும் மதர் டங்க்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்க காரணத்தினால இப்போ பெங்களூரில் இருக்கக்கூடிய ஒரு குழந்தை வந்து தமிழ் கற்றுக்கணுனாலும் அங்கே போய் தமிழ் கற்றுக்கலாம். அதான் வந்து இங்கே மென்ஷன் பண்ண வராங்க. தென் த நியூ நேஷனல் கரிக்குலம் ஃப்ரேம்வொர்க் ஃபார் த ஃபவுண்டேஷன் ஸ்டேஜஸ் ஆஃப் எஜுகேஷன் லான்ச் பை த மினிஸ்டர் has recommended that the mother tongue should be the primary medium of instruction in schools for the children up to 8 years of age. ஸோ 8 வயசு வரைக்கும் இந்த என்சிஎஃப்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மதர் டங்கில் தான் அந்த குழந்தைங்களுக்கு அந்த மீடியம் ஆஃப் எஜுகேஷன் அப்படிங்கிறது இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு இந்த எம்டிஎஸ்ஐ அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த இம்பார்ட்டண்ட் சர்வேவாக இருக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் G20 பிரசிடென்சி. ஸோ இந்த வருஷத்தோட G20 பிரசிடென்சி பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியா தான் வந்து பண்ண போகிறாங்க. அதனால் இப்போ ரீசெண்டாக நேற்று தான் வந்து இந்த லோகோ தீம் அண்ட் வெப்சைட் ஆஃப் இந்தியாவோட G20 பிரசிடென்சி எல்லாமே ஒரு ஆன்லைன் ஈவெண்ட்டில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இதான் வந்து நம்ம G20 பிரசிடென்சியோட லோகோ அண்ட் தென் தீமாக இருக்குது. ஸோ G20 பாரத் 2023 இந்தியா அண்ட் தென் வாசுதேவ குடும்பக்கம் அதை சொல்லியிருக்காங்க. என்னென்னா 1 earth 1 family and 1 future. இந்த தீமை பேஸ் பண்ணி தான் நம்மளோட இந்த G20 பிரசிடென்சி அப்படிங்கிறது இருக்க போகுது. இதில் முக்கியமானது என்ன பாயிண்ட் அப்படின்னா, இந்த தீம் வந்து நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். பிகாஸ் தேர் இஸ் அ பாசிபிலிட்டி சம்டைம்ஸ் இந்த மாதிரி தீம் வந்து கேட்பாங்க. அண்ட் இந்த பர்டிகுலர் ஆர்டிக்கல் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபார்மர் சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா கேஜி பாலகிருஷ்ணன் இருக்கார்லே, அவர் வந்து ஒரு ஒன் ஆஃப் த முக்கியமான இஷ்யூ வந்து பார்த்துட்ருக்காரு. ஸோ சிமிலர் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் காம்ப்ளெக்ஸ் சோஷியாலஜிக்கல் அண்ட் கான்ஸ்டியூஷனல் கொஷின்ஸ். இப்போது நம்ம முன்னாடி பார்த்துருந்தோம் இந்த மாதிரி தலித் மக்கள் வந்து கிறிஸ்டியானிட்டி அண்ட் முஸ்லீம்க்கு வந்து கன்வெர்ட் ஆகிட்டு வராங்க. ஸோ அவங்கள வந்து எஸ்சி லிஸ்ட்டில் இன்க்ளூட் பண்ணுறதா வேணாமா அப்படிங்கிறத வந்து அந்த கொஷினாக இருக்குது. ஸோ அந்த இஷ்யூவை தான் வந்து இவர் பார்த்துட்ருக்காரு. இதில் வந்து முக்கியமாக என்ன பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, இந்த கமிஷன் வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் ஒரு இன்டெலிஜிபிள் டிஃப்ரென்ஷியா அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, ஸோ அவங்க என்ன அந்த டிஃப்ரென்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தலித் பீப்புள் ஃபாலோயிங் ஹிந்துயிசம் சீக்கிசம் அவங்களுக்கும் தலித் பீப்புள் ஃபாலோயிங் முஸ்லீம் அண்ட் கிறிஸ்டியானிட்டி அவங்களுக்கும் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா, லைக் அந்த அப்ரோஷனில் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு ப்ராப்பராக பார்க்க வேண்டியிருக்கு. அதுக்கப்புறம் தான் அவங்கள எஸ்சி லிஸ்ட்டில் வந்து இன்க்ளூட் பண்ணுறதா வேணாமா அந்த டெசிஷன் வந்து எடுக்க வேண்டியிருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இந்தியன் அண்ட் ஃப்ரெஞ்ச் ஏர்ஃபோர்ஸஸ் வந்து என்னென்னா ஜோத்பூரில் நடக்கக்கூடிய கருடா 7 அப்படிங்கிற ஏர் எக்ஸைஸில் ஜாயின் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜப்பான் ஹோஸ்ட் நேவல் எக்ஸைஸ் த மலபார் மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸைஸ் இன்வால்விங் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் த US began on Tuesday as the International Fleet Review and the 18th Western Naval Pacific Symposium also hosted by Japan concluded with 13 and 27 countries attending respectively. ஜப்பான் வந்து இந்த நேவல் எக்ஸைஸில் வந்து ஹோஸ்ட் பண்ணியிருக்கதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலபார் மல்டிலேட்ரல் நேவல் எக்ஸைஸில் இந்தியா, ஆஸ்திரேலியா, ஜப்பான் அண்ட் US வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கதான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் இதில் என்னென்னா ஏரோசால் ஆப்டிக்கல் டெப்த். இந்த ஏரோசால் ஆப்டிக்கல் டெப்த் அப்படின்னு என்னென்னா இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் எஸ்டிமேட் ஆஃப் ஏரோசால் ப்ரெசென்ட் இன் த அட்மாஸ்பியர் அண்ட் கேன் பி யூஸ் அஸ் அ ப்ராக்ஸி மெஷர்மெண்ட் ஆஃப் PM 2.5. இப்போது இந்த பர்டிகுலர் மேட்டர் 2.5 தான் வந்து நம்ம டேரெக்டாக கேல்குலேட் பண்ணணுமா பொல்யூஷனை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்படின்னு பார்த்தா அந்த அவசியம் இல்லை. இந்த ஏரோசால் ஆப்டிக்கல் டெப்த் AODயும் வந்து நம்ம ஒரு ப்ராக்ஸியான எஸ்டிமேட்டாக வந்து எடுத்துக்கலாம். AODயில் என்ன மென்ஷன் பண்ணுவாங்கன்னா, ஏரோசால் வந்து அட்மாஸ்பியரில் எவ்வளோ ப்ரெசென்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த மெஷர்மெண்ட் காமிக்கும். ஸோ இதில் வந்து ஒரு சில ரேஞ்சஸ் கொடுத்துருக்காங்க, எப்படி இருந்தால் வந்து ஹை அண்ட் எவ்வளோ இருந்தால் லோ அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி கலர்ஸும் வந்து மாறுது. லெஸ் தென் 0.3 அந்த க்ரீன் சொல்கிறாங்க. இது வந்து சேஃபான வந்து ஏர் தான் இருக்குது. 0.3லேருந்து 0.4 அப்படின்னா ப்ளூ கலரில் மென்ஷன் பண்ணுறாங்க. இதை வந்து லெஸ் வல்னரபிள் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாங்க அந்த ப்ளூ ஜோனை. நெக்ஸ்ட் வந்து ஆரஞ்ச் ஜோன் 0.4 to 0.5 மென்ஷன் பண்ணியிருந்தால் அது வந்து ஆரஞ்ச் ஜோன், இது வந்து வல்னரபிள். அண்ட் 0.5க்கு மேலே இருந்தால் ரெட் கலரில் மென்ஷன் பண்ணுவாங்க, இட் இஸ் ஹைலி வல்னரபிள். அப்படிங்கிறது தான் இந்த ஏரோசால் ஆப்டிக்கல் டெப்த்தில் கொடுக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் ஜோன்ஸாக இருக்குது. இந்த இண்டோ கேங்கடிக் பிளேன்ஸில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 0.65, ஆக்சுவலாக ரேஞ்சே வந்து 0.5க்கு மேலே வந்து ஹைலி வல்னரபிள். ஆனால் இந்த இண்டோ கேங்கடிக் பிளேனில் 0.65க்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா நெட் ஜீரோ அப்படின்னா என்னென்ன பர்டிகுலர் டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. நெட் ஜீரோனா ஒரு கண்ட்ரி எந்த அளவுக்கு கார்பன் வந்து எமிட் பண்ணுதோ அதை வந்து எப்படி காம்பன்சேட் பண்ணுறாங்க, அதை வந்து ப்ராப்பராக அப்சர்வ் பண்ணிடுறாங்களா. ஸோ இப்போ அரௌண்டு ஒரு 10 லிமிட் வந்து எமிட் பண்ணுறாங்க அப்படின்னா அதே 10 வந்து அவங்க காம்பன்சேட் பண்ணுற மாதிரி அந்த அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது இருக்கான்னு பார்க்குறதா நெட் ஜீரோ எமிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நிறைய கண்ட்ரிஸ் வந்து நெட் ஜீரோ டார்கெட் வச்சுருக்காங்க. சைனா பார்த்தீங்கன்னா நெட் ஜீரோ டார்கெட்னா 2060 வந்து நாங்கள் நெட் ஜீரோ டார்கெட் இருக்கோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்தியா வந்து 2070 நெட் ஜீரோ டார்கெட்டை அச்சீவ் பண்ணிடும் அப்படின்னு இந்தியா சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து இன்றைக்கான கொஷின்ஸ் அண்ட் இன்றைக்கி நியூஸ் வந்து அவ்வளோதான். தேங்க்யூ எவ்ரிவன், கீப் சப்போர்ட்டிங். ஏதாவது டவுட்ஸ் ஆர் இம்ப்ரவைஸ் பண்ணோம் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். தேங்க்யூ.